அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சி 1351 முதல் முறையா வெண்பா நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். வெண்பா நம்ம மேடம் அமுதா மேடம் நல்ல பயிற்சி கொடுத்தாங்க எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் வெண்பா எழுதியிருக்கிறோன்றது ஒரு தெரிந்தும் தெரியாத ஒரு விஷயம் ஒரு சிலர்களுக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, நால்வர் வெண்பா தலைப்பு. ஏன் நால்வர் வெண்பானா, இப்ப நானு, கல்யாணி மேடம், நாராயண் சார், அமுதா மேடம், இவங்க 4 பேரும் சேர்ந்து என்ன பண்றோம்னா, ஒரு தனி குரூப் வச்சிருக்கோம். வெண்பா வெண்பானே ஒரு குழு வச்சிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்ல. அதுல அப்பப்போ ஏதாச்சும் தோன்றது வெண்பாவா எழுதி போட்டுட்டு இருந்தோம். இப்போ மார்கழி மாசம் தொடங்குனதுல இருந்து கல்யாணி மேடம் என்ன சொன்னாங்க, ஒரு அவங்க இதுல லோகஸ்ல கோலம் போட்டு அனுப்புறாங்க. அந்த கோலத்தோட கலர் தான் அதை வச்சு ஒரு வெண்பா எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி மேடம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவரு நம்ம நாராயணன் சார் ஒரு கோட் போடுவார். அவருக்கு ஒரு கோட் வருது. அதை வச்சு வெண்பா எழுதலான்றது நாங்க முடிவு பண்ணி நாங்க 2 பேர் தனியா எழுதிட்டு இருந்தோம். அதே மாதிரி அந்த கோட்டை இங்கே போட்டுடலாம்னு சொல்லிட்டு அந்த கோட்டையும் போட்டாரு. ஸோ என்ன ஆச்சுன்னா, டெய்லி ஒரு வெண்பா அந்த கோலத்துக்கும் அந்த அவர் போடுற கோட்டுக்கும் ஒரு வெண்பா எழுதலாம்னு முடிவு பண்ணி எல்லாரும் எழுதிட்டு வரோம். நாங்க 4 பேரும் எழுதிட்டு வரோம். இதுல நாங்கெல்லாம் 4 பேர் ஒரு ஒரு வெண்பா எழுதிட்டு வரோம்னா, நம்ம மேடம் அமுதா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க புலவர் இல்லையா, அவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு இதுக்கு 4 வெண்பா எழுதும். கடகடகன்னு எழுதி போட்டுருவாங்க. நம்ம படிச்சு முடிக்கிறதுக்குள்ள 4 முடிச்சிட்டோம்னு வச்சுங்க, அது வேற விஷயம். அவங்க எழுதி போடுற வெண்பா படிச்சு அது அர்த்தம் பிடிக்கிறதுக்குள்ள 4 முடிஞ்சுது. சரி, அந்த ஸ்பீடுக்கெல்லாம் எங்களால போக முடியல. அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். மேடம் ஆசிரியர்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது அவங்களோட எங்களால போட்டி போட முடியல. அது மிகப்பெரிய விஷயம். மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம். அதனாலதான் நம்ம நால்வர் வெண்பான் புத்தகம் ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு கல்யாணி மேடம் கேட்டாங்க. கல்யாணி மேடம் சொன்னது அந்த நம்ம புத்தக விழாலேயே நம்ம பண்ணலாமா அப்படின்னாங்க. அந்த பீரியட் குறுகிய காலம் இருந்ததுனால, இந்த கால அவகாசம் இல்லை, அதனால அதை இப்ப வேண்டாம், பிறகு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஒத்தி போட்டேன். சரி, ஓகே, ஒரு நிகழ்ச்சியாச்சும் எப்பவுமே நம்ம வச்சிருக்கிற வெண்பால இருந்து ஒரு 5 வெண்பா, ஆளுக்கு ஒரு 4 வெண்பா எடுத்துட்டு, இல்ல 4 வெண்பாவா 6 வெண்பா எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தோம். ஒரு 3 படம். அந்த 3 படத்துக்கு 3 படம், 3 3 அதாவது 3 கோலம், 3 கோட்டு. இந்த 3த்துக்கும் நாங்க ஒரு படம் தான். அந்த ஒரு கோலத்துக்கு 4 பேரும் 4 விதமான ஒரு கோணத்துல வெண்பா எழுதியிருக்கோம். அந்த வெண்பாவும் அந்த கோட் கொடுத்திருக்கிற கோட்டுக்கும் அந்த கோட்டை பேஸ் பண்ணி 4 பேரும் 4 வெண்பா எழுதியிருக்கோம். ஸோ அதை நாம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 கோட்டு 3 படத்தை வச்சுட்டு 4 பேர் எழுதியிருக்கோம். மொத்தம் பாத்தீங்கன்னா 6, ஒவ்வொருத்தரும் 6 வெண்பா இருக்கு. அது கடகடன் முடிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே குரல் வெண்பா தான். பெரும்பாலும் குரல் வெண்பா தான் எழுதியிருக்கோம். குரல் வெண்பான்றப்ப 2 அடி தான். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வெண்பாவை நம்ம படிச்சு ஒரு பதிவு பண்ண இந்த நிகழ்ச்சி பண்ணோம். அதே நேரத்துல அது வெண்பால என்ன எழுதியிருக்கோம், ஒவ்வொருத்தரோட சிந்தனையில என்னெல்லாம் வந்தது அப்படின்றதையும் நம்ம தெளிவுபட விளக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. அதுக்காக தான் நால்வர் வெண்பான் தலைப்பு போட்டோம். அந்த தலைப்பு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பல கோணங்கள் தோணுச்சு. அதெல்லாம் பிறகு பேசுவோம். நீங்க வெண்பாவை எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்கன்றது நாங்க சொல்றதை பொறுத்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒருத்தரா அந்த வெண்பா வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே பேசலாம். முதல் வெண்பா முதல் வெண்பா ஒரு கோலம். அது ஒரு 4 பக்கம் மீன். அதை நான் காமிக்கிறேன். இந்த படத்தை பாருங்க. இதுதான் அந்த கோலம். இந்த கோலம் கல்யாணி மேடம் அமைச்சாங்க. 4 இந்த மீன்கள் இருக்கு இல்லையா, இந்த மீன்களை வச்சுட்டு ஒரு வெண்பா ஆளுக்கு எழுதணும். முதல் வெண்பா அமுதா மேடம். அமுதா மேடம் உங்களுக்கு தானே? இல்ல, என்னது சார்? உங்களுக்கு தான். ரைட், நீங்க படிச்சிருங்க சார். பூக்கள் இலையிலே மீன்கள், இலையை முனையிலே கவும் அழகு. விளக்கம் கொடுத்துருங்க. அதாவது நடுவுல 4, 5, 6 மீன் இருக்கு. அந்த 6 மீனோட தலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பூ மாதிரி இருக்கு. பூக்கள் பூ மாதிரி. அதனால பூக்கள் இடையிலே மீன்கள், இலையை முனையிலே கவும் அழகு. இது அது வெண்பா ஒன்னொன்னும் இலை மாதிரி இருக்கு.
அந்த அடுத்த முகம் வந்து ஒரு இலையா வச்சுக்கிட்டா அந்த இலையை கவர மாதிரி ஒரு அழகு. ஒரு கற்பனை அவ்வளோ. இது வந்து சாரோட இது. அடுத்தது வந்து அமுதா மேடம். படிங்க மேடம். அமுதா மேடம். நீரின் மீன்கள் தரைக்கு வந்ததோ இல்லையா வண்ணங்கள் அமுதா மேடம்? கூட்டியவாறு. அம்மா அன்மியூட் பண்ணுங்க. தண்ணீரின் மீன்கள் தரைக்கு வந்ததோ வண்ணங்கள் கூட்டியவாறு. அத வந்து நம்ம இப்படி படிச்சுக்கலாம். வண்ணங்கள் கூட்டியவாறு தண்ணீரின் மீன்கள் தரைக்கு வந்ததோ அப்படின்னு கூட்டும்போது அது இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் கருதுனேன். அதனால அதை அப்படியே கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்தோம். இன்னொன்னு வந்து தரைக்கு மீன்கள் வந்து வரும்போது அதனுடைய இயற்கையான நிறம் மாறி போயிடுது இல்ல, அதையும் கொஞ்சம் உணர்த்தலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால இந்த மாதிரி எழுதினேன். மகிழ்ச்சி. நன்றி சார். மகிழ்ச்சி மேடம், நன்றி. அடுத்த வெண்பா வந்து என்னோடது. கயல் விழி கொண்ட கலைமகள். கயல் விழி கொண்ட கலைமகள் யாருன்னா அந்த கோலத்தை போட்டவங்க, அவங்களோட கற்பனை. கயல் விழி கொண்ட கலைமகள் கற்பனை கண் வழி வந்த கயல்கள். அதாவது இந்த கயல் விழி, இது எல்லாருக்குமே புரியும், புரியாத ஒண்ணும் இல்ல. கயல் விழி கொண்ட எப்பயுமே பெண்களோட கண்களை வந்து கயல் விழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வர்ணிக்கிறதுல. அந்த கயல் விழி கொண்ட கலைமகள்ன்றப்ப அந்த கலை கோலம், கோலம் போடுறது ஒரு கலை இல்லையா, 64 கலையில ஒரு கலையா சொல்லுவாங்க. அதனால அந்த கலையை கற்றுக்கொண்ட கலைமகள் அவங்களோட கற்பனை வந்து கண் வழியே வந்து கயல்களா வந்திருக்கு, மீன்களா வந்திருக்கு அப்படின்ற அர்த்தத்தில் தான் நான் இந்த இது வழி எழுதினேன். இந்த வெண்பா அந்த மீன்களுக்காக. அடுத்தது வந்து நம்ம ஈட்டு சீர் தலை தட்டுகிறது கையல்கள். கரெக்டா தான் சார் இருக்கு. பிறப்பு சார். பிறப்புல இருக்கு. பிறப்புல இருக்கு. சரி சரி சரி. பிறப்பு என்ன வாய்ப்பாடு முடிஞ்சிருக்கு. பிறப்பு. சரி சரி சரி. ஓகே, தொடரும். அடுத்தது வலையிலே. ஃபர்ஸ்ட் அனைவருக்கும் வணக்கம். வலையிலே சிக்கிய மீனினம் மீனவனின் வீட்டில் உலர்த்திய கோலம். இது வந்து அந்த கருவாடு இருக்குல்ல, மீனை கொண்டு காய வைப்பாங்கல்ல கருவாடு, அதுக்குதான் அந்த உலர்த்திய கோலம் போட்டிருக்கேன். அதை வந்து அழகா ஒரு கோலம் மாதிரியே போட்டதுனால அது உலர்த்திய கோலம்னு அந்த இடத்துல எழுதியிருக்கேன். வலையிலே சிக்கிய மீனினம் மீனவனின் வீட்டில் உலர்த்திய கோலம். சூப்பர், மகிழ்ச்சி. அடுத்த படம் ஒரு பச்சை கிளி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படம். இந்த படத்துக்கு 4 பேரும் எழுதியிருக்கோம், பாருங்க. முதல் பாடல். பச்சை கிளி முத்து மாலை இருப்பினும் கொண்டை இருப்பது எப்படி. சுத்தி வர முத்து மாலை மாதிரி இருந்தாலும் அந்த கிளிக்கு ஒரு கொண்டை மாதிரி போட்டிருக்காங்க. அந்த கொண்டை எப்படி வந்ததுன்னு தெரியல. அதை நான் பின்னாடி அதை எழுதி. என்ன கிளிக்கு வந்து கொண்டை இருக்காது என்ன, சில ரொம்ப ரேர் இருக்கிறது. பொதுவா பச்சை கிளி முத்து மாலை இருப்பினும் கொண்டை இருப்பது எப்படி. இது வால் பார்த்தா மயில் மாதிரி இல்ல, எப்படி வேணா வச்சுங்க மேடம். அது சரி. அடுத்தது மேடம். ஊஞ்சலாடும் பச்சை கிளியே நீ ஏன் திரும்பி பார்க்கிறாய், காரணம் சொல். ஊஞ்சலாடும் பச்சை கிளியே நீ ஏன் திரும்பி பார்க்கிறாய், காரணம் சொல். அதான் நான் எழுதியிருக்கேன். ஏன்னா அந்த கிளி திரும்பி அந்த இதுல உட்கார்ந்து இருக்கு, தனக்கான துணை கிடைக்குதா அப்படின்னு தேடுதா, இல்ல தனக்கானவர்கள் பக்கத்துல இருக்காங்களான்னு பாக்குதா, இல்ல பயந்துகிட்டு பாக்குதா அப்படின்னு தோணுச்சு. அதனால அதை வந்து நான் எழுதினேன். ஓகே, அடுத்த வெண்பா வந்து நான் எழுதுனது. கிளியே கிளியே எதற்காக இங்கு அரிசி எடுக்கவா வந்தாய். இவ்வளவுதான். கோலம் மாவுல வந்து அரிசி, அந்த காலத்துல அரிசி போட்டு தானே கோலம் போடுவாங்க, அரிசி மாவுல தானே கோலம் போடுவாங்க. அந்த அர்த்தத்துல வந்து ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி, கிளியே கிளியே எதற்காக இங்கு அரிசி எடுக்கவா வந்தாய். 6 அகிலம் கடந்து நீளும் தோகை கொண்டு ஒய்யார விந்தை காணும். 6 அப்படிங்கிறது அந்த படத்துல வந்து அந்த படத்தை காட்டுங்க சார் கொஞ்சம்.
அந்த ஆறு வந்து அந்த பிரவுன் கலர்ல இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஆறு மாதிரி ரிவர் மாதிரி ஓடுது. அதையும் அந்த அகிலம்ங்கிறது நான் அந்த சர்க்கிள சொல்றேன். அந்த அகிலத்தையே தாண்டி அதனுடைய தோகை வந்து நீண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஒய்யாரமா வேற உட்கார்ந்துருக்கு. அதனால கடந்து நீளும் தோகை கொண்டு ஒய்யார விந்தை காணும். சிறப்பு சிறப்பு. தேங்க்யூ சார். ஓகே, அடுத்தது இது இது வந்து ஒரு இலை. இந்த இலை வந்து வச்சுட்டு ஒரு கவிதை. வாங்க சார், படிங்க. நீலத்தில் பூக்கள், வெளிர்ந்த சிவப்பு இலைகள், இது என்ன மாயம்? நீலத்தை பூக்கள், வெளிர்ந்த சிவப்பு இலைகள், இது என்ன மாயம்? இந்த மாதிரி ஒரு இலைகள், இந்த கலர்ல இலைகள் வந்து ஒரு பூ இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. சாதாரணமா இலைகள் வந்து பச்சையா இருக்கும், பூக்கள் வெவ்வேறு வர்ணத்துல இருக்கும். அத கொஞ்சம் இந்த மாதிரி அங்க ஃபுல்லா இருக்கே சார், வெளிநாட்டுல பூரா அந்த யூரோப்பியன். நான் எங்க ஊரை பத்தி தான் அவனை பேச முடியும். அதே ஓகே, அடுத்தது அமிதா மேடம். நாங்கெல்லாம் வெளிநாடு போனதில்ல அமிதா தெரியல மேடம். கல்யாணி. பதப்படுத்தப்பட்ட பச்சை ஆமா. இலையா? பதப்படுத்தப்பட்ட இலை பச்சையா இல்லை, பதறாதே தங்க இலை இல்லை. அப்படி போடுங்க. சூப்பர். பதப்படுத்தப்பட்ட இலை பச்சையா இல்லை, பதறாதே தங்க இலை இல்லை. சூப்பர். சிலேடை மாதிரியும் சொல்லிருக்கீங்களா? தங்க இலை, தங்க இலை. ஆமா, தங்க இலை இல்லை. அருமை அருமை. ஓகே, அடுத்தது வந்து என்னோடது. இயற்கை இலைகளில் கொஞ்சம் எழில், இங்கு கோலத்திலும் தான் இருக்கு. இயற்கையில அந்த இலைகள், அந்த இயற்கை எழில் வந்து இலைகள்ல இருக்கு. இயற்கை இலைகளில் கொஞ்சம் எழில், அந்த அழகு இருக்கு இல்லையா? இலைகள் பறந்து பார்க்கும்போது அது ஒரு அழகா இருக்கு இல்லையா? அந்த அழகு இங்க இருக்கு கோலத்திலேன்ற போட்டிருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இயற்கை இலைகளில் கொஞ்சம் எழில், இங்கு கோலத்திலும் தான் இருக்கு. குட் குட். மேகமில்லா வானதில் நீல மலர் பிம்பம் பார், வெப்பமேறி தங்க இலை. மேகமில்லா வானதில் நீல மலர் பிம்பம் பார், வெப்பமேறி தங்க இலை. மேகமில்லாத வானத்துல இதோட நீல மலர் வந்து கீழே இருக்கு, அதனுடைய பிம்பம் வந்து மேகமே இல்லாத வானத்துல தெரியற அளவுக்கு வானம் பளீர்னு இருக்கு. அப்படி அதுல வந்து அந்த வெப்பம் ஏறினதுனால அந்த இலைகள் வந்து கொஞ்சமா அப்படி தங்க நிறத்துக்கு மாறுது, சூடு ஏறுது அந்த இதுல அப்படிங்கிற அர்த்தத்துல நான் அருமை அருமை அருமை. Thank you. அருமையான கற்பனை. போய்க்குதோ கல்யாணமா? சக்கரபாணி சார், வானத்தில வந்து இத்து விட்டுருக்குதா இல்ல வானத்தில் தாங்க அப்படிதான் போட்டீங்களா? வானதில் அதில் வான் அதில் வானதில். வான் வானதில் சார், வானதில். ஓகே, இதுக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்ல. அடுத்தது நாங்க போறதுக்கு முன்னாடி யாராச்சும் பேசலாம். அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் வாங்க. வெண்பா அப்படின்னு சொன்னாலே ஓடுற காலத்துல ஒரு மரபு கவிதை அப்படின்றது, மரபு எதுக்காக நம்மளையே ஒரு கட்டுக்குள் அடக்கி கொண்டு நம்ம ஏன் கவிதையை படிக்கணும்? அது வந்து நம்ம சிந்தனையை தடை செய்யுது அப்படின்னு சொல்றதுக்கு முற்றிலும் எதிர்மாறான கருத்தா தான் உங்களுடைய கவிதைகள் தெரியுது. ஒரே படம் 4 பார்வையிலையும் எப்படியெல்லாம் ஒரு கற்பனை, 4 விதமா இருக்கு. வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்க. ஒரு சிந்தனை கூட, ஒத்த சிந்தனை கூட சொல்ல முடியாது. ஒவ்வொருடைய பார்வை வித்தியாசமா இருக்கு. அந்த வித்தியாசத்திலையும் முக்கியமா எல்லாருமே கவனிக்க வேண்டியது, ஒரு அமுதாம்மா ஒரு பெரிய புலவர் அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த புலமைத்தனம் இதுல தென்படாம ரொம்ப எளிமையா எழுதியிருக்கிறது இன்னும் சிறப்பு. இன்னும் பலர் வெண்பா எழுதுறதுக்கு, வெண்பான்றதுக்கு இனி பயந்து ஓடாம வருவதற்கான வாய்ப்புகள் தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வரும் நினைக்கிறேன். தொடருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. மகிழ்ச்சி. பெரியவங்க வாயால வார்த்தை வாங்குறது பெருமாள் சொன்ன மாதிரி தானே. வாங்க சார். பிரேமா மேடம் வாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் ரசிகையா தான் எப்பவும் போல சுவைஞரா தான் வந்திருந்தேன். அவர் அந்தமான் சார் சொன்ன மாதிரி 4 பேரோட ப்ராஸ்பெக்டிவ், அந்த பார்க்கிற பார்வையே வந்து ஒரு வித்தியாசமான பார்வைகள். அவங்களோட பார்வையில எவ்வளவு அழகா வந்து எழுதியிருக்கீங்க அப்படின்றது. அதே மாதிரி அமுதாம்மாவுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை எல்லாம் நல்ல பாலிஷ் பண்ணி இவ்வளவு அளவுக்கு பக்காவா வந்து எல்லாரும்
அந்த கவிதைகள் மாதிரி அந்த வெண்பாவை வந்து ரொம்ப வெண்பா அப்படின்றது இவ்வளோ ரொம்ப சிறப்பா வந்து செய்யணும்னும் போது அந்த இலக்கணம் அதனோட நியூயான்சஸ் எல்லாம் தெரிஞ்சு இப்படி வெண்பா தெரிஞ்ச அந்தமான் கிருஷ்ணமூர்த்தியும் அதுக்கு என்டார்ஸ் பண்ற மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்டு அந்த தங்க மீன்கள் தரைக்கு வந்ததோ வண்ணங்கள் கூட்டியவாறு இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு இதுவும் வந்து அப்படி யோசிக்கும் போது இவ்வளவு அழகா வந்து ஒவ்வொன்றத்தையும் பார்த்துருக்காங்க அப்படின்னு நல்லா இருந்ததுங்க சார். ரியலி என்ஜாய்டு. ரொம்ப நல்லா இருந்தது. 4 பேருடைய இதுவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேறுபட்டு அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதை வந்து கவனிக்கக்கூடிய அளவுல என்ன சொல்றது நம்மளோட கவனத்தை வந்து கரெக்டா அந்த குரல் வெண்பாக்கு எடுத்துட்டு போற மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்தது. என்ஜாய்டு சார். நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நன்றிம்மா. வாங்க சார், சக்கரபாணி சார் சொல்லுவாங்க. வணக்கம். பூர்ணமா சொன்ன மாதிரி 4 பேருடைய கோணமும் 4 விதமா கருத்துக்கள். உங்களுடைய பார்வை நல்ல அருமையாக எழுதியிருக்கீங்க. எங்களெல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய வருது. எங்க பேட்ச்மேட்டு ஸ்டீபன் சாரும் வந்துட்டார் பொழுது இந்த கவிஞர்களுடைய குரூப்ல. ஏற்கனவே 3 பேர் இருந்தாங்களே. இப்போ நாங்கெல்லாம் ரொம்ப பின்தங்கி இருக்கும் போல. எங்களுக்கு உற்சாகம் போட்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது. நல்லா அருமையா இருக்குது சார். எல்லாருடைய பார்வையும் நல்லா இருக்குது. ரசிக்கும்படி இருந்தது, சிந்திக்கும்படி இருந்தது. நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். சார் ஸ்டீபன் சார் மட்டும் கிடையாது, கல்யாணி மேடமும் தான் சார். அவங்க ஏற்கனவே ஏற்கனவே கவிஞர் கல்யாணி இல்ல இல்ல வெண்பா தெரியாது அவங்களுக்கு. வெண்பா வந்து தெரிஞ்சவங்க ஓஹோ. அமுதா ஓ, மேடம், அப்படியா? நாராயணமூர்த்தி சாரு, அப்ப அந்தமான் சரி. கிருஷ்ணமூர்த்தி சார், 3 பேர் தான். கல்யாணி ஓகே, ஓகே, மேடம்க்கும் ஓகே. எங்க சாருக்கும் தெரியாது. நானும் அவங்களும் தான் நம்ம பேட்ச் கத்துக்கிட்டேன். தான் ஆனா நான் ஒண்ணுமே எழுதலையே சார். சார். சார் மன்னிக்கும். அப்போ இவங்களும் நம்ம பேட்ச் தான் அப்போ. ஆமா சார். சார் ஸ்டீபன் நாங்கெல்லாம் சார் ரொம்ப நாளா எழுதிட்டு இருக்காரு. அது வந்து குரூப்ல போடுறதில்ல. நாங்க 2 பேருக்குள்ள பகிர்ந்துட்டு இருந்தோம். அது சார். அது சார் ரொம்ப சார் நாளா எழுதிட்டு இருக்காரு அவரு. சார் மகிழ்ச்சி. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு புது விஷயம் வந்து கத்துக்கிற மாதிரியா இருக்கு. கோணங்கள் 4ஆய் இருந்தும் சிந்தனை ஏனோ ஒன்றாய் இருப்பதால் இதுவே சிறப்பு. அப்படிதான் நான் சொல்லணும் பண்ணுது. என்னன்னா 4 பேருடைய கோணங்கள் வந்து இப்ப பாருங்க, இப்ப நீங்க பேசும்போதே வந்து டக்கு நானே வந்து எழுதுனேன். பரவாயில்லையே, நான் கூட எழுதுறேனே அப்படின்றது, அதுக்கெல்லாம் உற்சாகம் ஊட்டுற மாதிரி நீங்க உங்களுடைய செயல் தான் சார் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயும் வந்து இந்த மாதிரி எல்லாம் கனெக்டே ஆக முடியுமான்றதே தெரியல. இனியோ 4 பேருடைய அதான் கோணங்கள் 4ஆய் இருந்தும் சிந்தனை ஏனோ ஒன்றாய் இருப்பதால் இதுவே இக்குழுவின் சிறப்பு. அவ்வளவுதான் சார். அருமை அருமை. நன்றி மகிழ்ச்சி. நன்றி. நன்றி நன்றி. அருமை அருமை. இதை அப்படியே வெண்பாவை கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்புறம் பிறகு. நீங்க குரூப்ல போடுங்க சார், கன்வெர்ட் பண்ணிடுறேன் ஆமா, நான். நாங்க கன்வெர்ட் பண்ணி வெண்பாவை எழுதுறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா சார்? ஓகே ஓகே. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. குரூப்ல இப்பயே போடுங்க சார். குரூப்ல போட்டுருங்க. அது வெண்பாவா இலக்கணத்தோட வந்துடும். வேற யாராச்சும் பேசுறீங்களா? ஒரு வார்த்தைகள் வேற யாராச்சும்? நம்பர் இப்ப சார். ஆபீஸ்ல இருப்பாரு. ஓ சரி சிவகணி சரி. பிரசன்னா, கேட்டீங்களா? சிவகணி. சிவகணி கேட்டீங்களா? சார் நானும் டிராவல்ல இருக்கேன் சார். கேட்டேன் சார், நல்லா இருக்கு சார். வெரி குட் வெரி குட். மாலத்தி வராங்க. இல்ல நான் வந்து உண்மையிலே இதுல ஒரு வெண்பா கூட எங்க சார்து படிக்கவே இல்லப்பா. இப்பதான் அவங்க போடும்போது தான் நான் பாக்குறேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. 4 பேருமே சூப்பரா எழுதினுக்கிறேன். காலைல எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலை அவருக்கு வெண்பா எழுதுற வேலையா தான் இருக்குது. ஆனா நீங்க வேற அததான் நான் மாலத்தி, பாத்துட்டு இருக்கேன். நானும் எழுந்திருச்சோன்னே இந்த வேலை தான் பண்றேன். ஆமா, எழுந்த உடனே அதனால ஃபர்ஸ்ட் இதுலயே வெண்பா தான். போயிடுது. ஆமா. ஆமாமா, சாப்பிட வரும்போது கூட இந்த கையில செல்ல வச்சுன்னு தட்டின்னு தான் இருக்கிறாரு நோட் பேட்ல. ம். அதுலதான் நான் வந்து ஒரு சில நேரத்துல ஒரு சில நேரத்துல கடுப்பாவது, அது வேற விஷயம்னு வச்சுக்க. ஆனாலும் அதனால என்கிட்ட காட்டுறது கிடையாது. நான் எதனா சொல்றேன் பரண்டி என்கிட்ட காட்டுறதே இல்ல. இப்பதான் வந்து நான் பார்த்தேம்மா எல்லாத்தையும். இந்த வெண்பாவை எல்லாமே ரொம்ப பிரஷ்ல வச்சு அருமையா பல் இருந்தது. தைக்கிறாரா? இல்ல 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 அதெல்லாம் நல்லா, ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க. 4 பேருமே நல்லா எழுதிருக்கீங்க சார். உங்களோட போட்டி வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நிகரா இருக்குது. அதுதான் சொல்லணும். அவங்க கூட இவ்வளோ இன்வால்மெண்ட்டோட இவ்வளோ ஆர்வமா எழுதுவாங்களான்றது தெரியல. எல்லாருமே அவ்வளோ ஆர்வமா போட்டி போட்டுன்னு ஒருத்தரோட ஒருத்தர் எழுதிருக்கிறீங்க. சூப்பர். தேங்க்யூ மாலதி. அருமை மகிழ்ச்சி. அருமை. அடுத்தது 4 பாத்திரம், அதுக்கப்புறம் பேசுவோம். இன்னும் ஒரு 3 இருக்கு. 3 கோட் இருக்கு. அந்த கோட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெண்பா எழுதியிருக்கோம். அதையும் பார்த்துருவோம். பார்த்துட்டு பேசுவோம். மகிழ்ச்சி. ஆப்போல ஜாயின் பண்ணிருக்கவங்க யாருன்னு தெரியல. ஒருவேளை லேகோஸ் குரூப்பான்னு தெரியல. எதுல ஆப்போ, ஓபிபிஓ, ஓப்போ. கேட்டுக்குங்க.
ஓகே, அடுத்தது வந்து இது இது கோட் ஒரு வந்து quote. அந்த உங்கள் மனதை நீங்கள் ஆட்டுவிக்க வேண்டும், உங்கள் மனம் உங்களை ஆட்டுவிக்க கூடாது. இதுதான் இந்த கோட்டு. இந்த கோட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் என்ன இருக்கும். நான் எழுதியிருக்கிறது, உந்தன் மனத்தை அடக்கவே முற்படு, அகதை விடாதே அடக்க. உந்தன் மனத்தை அடக்கவே முற்படு, அகதை விடாதே அடக்க. இது விளக்கம் தேவையில்லை, ரொம்ப எளிமையா தான் இருக்கு. அக்தைனா அந்த அவுக்கு வர அக்கு போடுறீங்களா சார்? அக்தை. ஆமா, அதைனா அது அதை அதேதான். அதைதான் அதுமா இலக்கணத்துக்காக அத்தை பயன்படுத்து. அப்படின்னு போடுறது இலக்கணத்துக்காக. சரி சரி. திருக்குறள்லயே நிறைய திருவள்ளுவர் யூஸ் பண்ணிருக்கிறாரு. அதேதான் அவர் சொல்லி கொடுத்ததுதான். ஓகே, அடுத்தது மேடம். அடுத்தது கண்ணுக்குள் காணா மனம் தினம் ஏவிடும் கட்டளை கேட்காதே நீ இடு. கண்ணுக்குள் காணா மனம் தினம் ஏவிடும் கட்டளை கேட்காதே நீ இடு. அதான் சார். சிறப்புமா. விளக்கம் சொல்லிடுங்க. நீங்க என்ன நம்ம கண்ணால பார்க்க முடியாத மனசு தினம் தினம் நமக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்குது. அது ஆர்டர் போடுற மாதிரி நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா முடியாது. அதனால நீ அத நீய கட்டளையிட்டு அதை அமைதிப்படுத்து அப்படிங்கிற பொருள் தான் அது. இதுல நம்ம எப்படி என்ன பொருள் கொள்ளலாம்னா, கண்ணுக்குள் காணாமனம் தினம் தினம் ஏவிடும், அது ஒரு வாக்கியமா வச்சுக்கலாம். நீ இடு கட்டளை கேட்காதே அப்படியும் நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு விதமாவும் அந்த பாடலை நம்ம எடுத்துக்கலாம். மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி. ஓகே, அடுத்தது மூணாவது எந்து மனதின் வழி செல்லல் வாழ்க்கை வழி காணல். மனதின் வழி செல்லல் வாழ்க்கை வழி காணல். மனதோட வழியில நம்ம போனோம்னா வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த வழி கிடைக்கும். எப்படி? மாசில்லா மனதின் மொழியால். மனசுல இருக்கிற மொழி மனசு நம்ம கூட பேசிட்டே இருக்குது, எதுவானா இருக்குது, நிறைய சொல்லுது. ஆனா அதுல மாசில்லா மனிதன் வழியால், ஒரு மாசு இல்லாத மனசுல இருக்கிற அந்த மொழியை நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா மனதின் வழி செல்லல் வாழ்க்கை வழி காணல், வாழ்க்கைக்கு நல்ல வழி காணலாம் அப்படின்றதுலதான் நான் எழுதியிருக்கேன். அதுதான் அது. மனதின் வழி செல்லல் வாழ்க்கை வழி காணல் மாசு இல்லா மனதின் மொழியால். வாங்க நமது கல்யாணி மேடம். காண்பவை ஆட்டுவிக்கா கண்ணியம் காத்திட கைகொள் மணக்கண்ணின் லாடம். காண்பவை ஆட்டுவிக்கா கண்ணியம் காத்திட கைகொள் மணக்கண்ணின் லாடம். கண்ணில் பாக்குறது எல்லாம் நம்மளை ஆட்டி படைக்காம இருக்கிறதுக்காக அதை கண்ணியமா காத்திருந்து எதை நம்ம கையில லாடம் மாதிரி பிடிச்சுக்கணும்னா, அந்த மனக்கண் மனதில் இருக்கக்கூடிய நம்ம மனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு தெளிவா அதுக்கு ஒரு லாடம் போட்டு அந்த தெளிவான ஒரு நடை போகணும் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்துல அதை சொல்லியிருக்கேன். ஓகே, இதை பத்தி யாருன்னா சிறப்பு சிறப்பு. இதை பற்றி யாராச்சும் பேசலாம்? சார், நம்ம மனசாட்சி என்ன சொல்லுதோ அது கரெக்டா அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும் போது அந்த மனதை அடக்கு அப்படின்றது நமக்கு அப்போ இரண்டு மனம் வேண்டும்னு சொல்ற மாதிரி, இப்ப ஒரு மனம் நல்லது, ஒரு மனம் தப்பு செய்ய சொல்லுதுன்ற ஒரு மீனிங்ல இது கொண்டு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மனசாட்சி இல்ல, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். ஒன்றைவேந்தன் சொல்லுது இல்ல, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். மனசு 4 வழி காட்டும். ஒரு சமயம் அது இந்த மாதிரி இருக்கும், இன்னொரு சமயம் வேற மாதிரி இருக்கும். ஆனா அது சில சமயம் நமக்கு ஆர்டர் போடும், இதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அது நம்ம செய்ய முடியாது, அது ஆர்டர் பண்றத செய்ய முடியாது. அது நமக்கு ஆலோசனை சொல்றத வேணா நம்மளால கேட்க முடியும். அந்த பொருள் தான் நான் எடுத்துக்கிட்டது. எனக்கு நினைவு வந்தது அந்த பாட்டு தான், கண் போன போக்கிலே கால் போகலாமா, அதுதான் அந்த பாட்டு தான் நினைவு வந்து. சக்கரபாணி சார் ஏதோ சொல்ல வரீங்க? இல்ல சார், எல்லாருமே நல்லா இருக்கு. 4 பேரோட கருத்துக்களும் சரியா தான் இருக்கு, ஒன்றும் இது இல்லை. வாழ்த்துக்கள் சார். மகிழ்ச்சி, நன்றி நன்றி நன்றி. ஓகே, வேற யாருன்னா சொல்லலன்னா அடுத்த இது போயிடலாம். சார் சொல்லுங்க, வாங்க. இது குறள்ல வெண்பாவோட இலக்கணமே ஒரு நீதியை சொல்லணும், நச்சன் ஏதாவது சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த 4 வெண்பாக்களும்
கரெக்டா அந்த வேலையை சொல்லுது. ஆனா கோட் என்னமோ ரொம்ப சிம்பிள் மாதிரி தெரிஞ்சது. இதுக்கு எப்படி எழுத போறாங்க அப்படின்ற அந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனா 4 எழுதுனதுக்கு அப்புறம் ஆஹா இப்படி எல்லாமா எழுத முடியும் அப்படின்னு இருந்தது. ஒரு சின்ன திருத்தம். எனக்கு வெண்பா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை விட ஒரு வருடத்திற்கு முன்பாக எனக்கு வெண்பா தெரியும். அவ்வளவுதான். நான் ரொம்ப ரொம்ப முன்னாடியே வெண்பா தெரிஞ்சுக்கிட்டவன் கிடையாது. கொஞ்சம் முன்னாடி ஒரு 2 கிளாஸ் முன்னாடி போயிருக்கிறேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆகமத்துல தெரியும். தெரியும். அவ்வளவுதான் விஷயம். அவங்க நம்ம அமுதா மேடத்தை கூட நம்மள சொல்லிட போறாங்க. அது வேற விஷயம். நன்றி நன்றி. மகிழ்ச்சி தொடர்ந்து. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்த இது போயிடலாமா? ரைட். அடுத்த கோட் பார்க்கலாம். படிங்க சார் உங்க கோட். ஒரு செயலை எப்படி செய்வது என்பதை விட எப்படி செய்யக்கூடாது என்பதுதான் முக்கியம். ஒரு செயலை எப்படி செய்வது என்பதை விட எப்படி செய்யக்கூடாது என்பதுதான் முக்கியம். அதுக்கு நான் எவ்விதம் என்பதை காட்டிலும் எப்படி கூடாது என்பதே நன்று. எவ்விதம் என்பதை காட்டிலும் சில விஷயங்கள்லாம் மறைச்சு கொடுத்தேன். செயல்னு சொல்லவே இல்லை. நான் செயலுங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணவே இல்லை. எவ்விதம் என்பதை காட்டிலும் எப்படி கூடாது என்பதே நன்று. அமுதா மேடம் படிங்க. அமுதா மேடம். வேண்டாதவற்றை அறியும் அறிவுதான் வேண்டியவற்றை தரும். எந்த செயலை செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த செயலை செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். அந்த பொருள்ல தான் வேண்டாதவற்றை அறியும் அறிவுதான் வேண்டியவற்றை தரும் அப்படின்னு எழுதியிருந்தேன். சூப்பர். நான் சொல்ற வந்து செய்யும் செயலறிந்து செய்க. செய்யும் செயலறிந்து செய்க. எந்த செயலை செய்யணுமோ அதை அறிந்து செய்க. முறை தவறி செய்தால் முறையற்று நிற்கும். முறை தவறி செஞ்சோம்னா முறையற்று நிற்கும். முறை தவறி செய்தால் முறையற்று நிற்கும். இதுதான் என்னோட குரல். சிம்பிளா சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். சிறப்பு. ஒரு மாறுபட்ட கோணம். என்ன செய்யணுமோ அது தெளிவா அறிஞ்சு செய்வோம். அதுல இருந்து முறை தவறி செஞ்சோம்னா அது முறையை தவறிதான் நிற்கும் அப்படின்றதுதான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்கேன். கல்யாணி மேடம் வாங்க. சிறியன நீக்கி சிறந்தது தேடும் செயலது தந்திடும் நன்மை. சிறியன நீக்கி சிறந்தது தேடும் செயலது தந்திடும் நன்மை. விளக்கம் கொடுங்கம்மா. விளக்கம் கொடுங்க. நீங்க வழக்கம் போல தூக்கிட்டு போயிடுங்க. இல்ல புரியற மாதிரிதானே இருக்குன்னு பார்த்தேன். சிறியன செய்யக்கூடாத செயல்கள் இதை நம்ம தள்ளி வச்சுட்டு சிறந்ததை மட்டுமே தேர்ந்தெடுத்து செயல்படுத்தணும் அப்படின்னாக்கா அது நல்லது அப்படிங்கிற அர்த்தத்துல எழுதியிருக்கேன். சிறப்பு. தேங்க்யூ. அடுத்ததான் போயிடுவோம். நம்ம போயிட்டு படிச்சுங்க சார். நாராயணன் சார். எங்க அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. நான் எழுதினது அழகாய் அமைவது வாழ்க்கை. அது அப்படியே இதாகவே இருக்கு. அழகாய் அமைவது வாழ்க்கையே அல்ல, அமைவதை மாற்று அழகாய். நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் இதில் மாற்றவே இல்லை. லேசா மாற்றம் பண்ணினாவே அது வெண்பாயிடுச்சு. மேடம். அழகு என சொன்னால் ஆளுக்காள் மாறுபடும். அழகு என சொன்னால் ஆளுக்காள் மாறுபடும். ஆகவே எல்லாம் அழகு. அழகு அப்படின்னு சொல்றது இப்ப எனக்கு அழகா இருக்கிறது இன்னொருத்தருக்கு அழகா இருக்குன்னு சொல்ல முடியாது. புடவை கடையில பார்த்தா தெரியும். நம்ம வேண்டான்னு தூக்கி போடுறவங்க வேற ஒருத்தவங்க அழகா இருக்குன்னு தூக்குவாங்க. இந்த மாதிரி எல்லா பொருள்லையுமே நாம ஒண்ணு அழகுன்னு நினைப்போம், இன்னொருத்தர் வேற ஒண்ணு அழகுன்னு நினைப்பாங்க. அப்ப அந்த அழகு அப்படின்னு சொல்றது ஆளுக்காள் மாறுபடும். அதனால எல்லாமே அழகாதான் இருக்கு அப்படிங்கிற பொருள்ல நான் சொன்னேன். வாழ்க்கையும் அடங்கும் இல்லைங்களா? அப்படிதான் இல்லைங்களா? ஆமா ஆமா சார். ஆமா எல்லாமே தான். ஆமா எல்லாமே அழகுதான். அழக பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா எல்லாமே அழகாதான் இருக்கும். எல்லாத்துலயும் அதை பார்க்க ஆரம்பிச்சோம். சார், வாழ்க்கை தருவது இன்மை எனினும் அதை வன்மை ஆக்கிக் கொள்ளல் மேன்மை. வாழ்க்கை தருவது இன்மை எனினும்
அதை வன்மை ஆக்கிக் கொள்ளல் மேன்மை. வாழ்க்கை வந்து நம்மளுக்கு துயரத்தை தான் தருது, இன்மையை தான் தருது அப்படின்னு இருந்தா கூட அதை வந்து வன்மையா வலிமையோட நம்ம சிறப்பா ஆக்கிக் கொள்வது மேன்மை அப்படிங்கிற அர்த்தத்துல எழுது. அருமை. இவங்க எல்லாம் சிறப்பு குரல் சிறப்பு வெண்பா எழுதுனாங்க. அது நான் மட்டும் கொஞ்சம் மாத்தி 4 வரி எழுதிட்டேன். அழகாய் அமைவதெல்லாம் நமக்கு அழகான வாழ்க்கையாகாது. அழகாய் அமைவதெல்லாம் நமக்கு அழகான வாழ்க்கையாகாது. தினமும் வழியில் வருவதையெல்லாம் அழகாய் அமைப்பதே நல்லதோர் வாழ்க்கை. தினமும் வழியில் வருவதையெல்லாம் அழகாய் அமைப்பதே நல்லதோர் வாழ்க்கை. அதாவது அவர் அதே கருத்து தான். அழகா அமைவதெல்லாம் நமக்கு அழகா இருக்காதுன்றது ஒரு பக்கம். வர தினம் தினம் நம்ம சந்திக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம எப்படி அழகா மாத்திக்கிறோம் அப்படின்றது இது. அதை தவிர்த்து ஒரு குரல் வெண்பாவும் எழுதினேன். அழகிலும் ஆபத்து உண்டெனில் ஆனந்தம் சிந்தையில் பேரழகோ உள். அழகிலும் ஆபத்து உண்டெனில், அழகுன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மலை பள்ளத்தாக்கு பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, அங்க ஆபத்து இருக்குது. ஒரு நீரோடை பெரிய ஆறு பார்த்தோம்னா அழகா ரசிப்போம், அங்க போனா ஆபத்து இருக்குது. அழகா இருக்கிறதெல்லாம் சில நேரங்கள்ல பல நேரங்கள் ஆபத்து நிறைய இருக்குது. ஆனா ஆனந்தமா அத சிந்தையில கொண்டு வந்துட்டா அது பேரழகுதான் உள்ளத்துல. உள்ள அப்படின்றத உள்ளத்துலன்னு முடிச்சிருக்கேன். ஆனந்தமா இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டா பேரழகுதான் அப்படின்ற இதுதான். சோ ஒரு குரல் வெண்பாவும் அடிஷனலா எழுதிட்டேன். இவங்களெல்லாம் கேட்கல நானு. அருமை அருமை அருமை. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் சார் அது ஒரு அருமையான ஒரு போன் வந்துருச்சு. அந்த லாஸ்ட் குரல் இது மட்டும் குரல் வெண்பா எனக்கு அழகிலும் ஆபத்து அது மட்டும் நான் கொஞ்சம் படிக்கிறேன் மேடம். இப்ப படிக்கிறேன் மேடம். அருமையா படிக்கிறேன். அழகிலும் ஆபத்து உண்டெனில் ஆனந்தம் சிந்தையில் பேரழகு உள். அழகிலும் ஆபத்து இருக்கு. அழகா இருக்கிறதெல்லாம் ஆபத்தா இருக்குதுன்றது இல்லையா? பெரும்பாலும் நம்ம ரசிப்போம். இயற்கை வளம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ரசிக்கிறதுக்கு. ஊட்டி மலை மேலே ஏறி பார்த்தா ரொம்ப அழகா தான் இருக்கும். குச்சிட்டு முடியுமா முடியாது. குளம் அழகாதான் இருக்கும், அழகாதான் இருக்கும், எல்லாமே இருக்கு. அங்க பல ஆபத்துகள் இருக்கு. ஆனாலும் ஆனந்தம் சிந்தையில், ஒரு சிந்தையில ஒரு ஆனந்தம், அதை ரசிக்கிற ஆனந்தம் இருந்ததுன்னா அது நமக்கு பேரழகு உள்ளம் பூராவும். அதுதான் உள் அப்படின்னு போட்டிருக்கேன். சிறப்பு 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 சிறப்பு. 4 பேருமே நல்லா அருமையா எழுதிருக்கீங்க சார். ரொம்ப நல்லா. பேசலாம் சார் ஒரு சின்ன ஆலோசனை சார். சொல்லுங்க சார். அதாவது இப்போ இன்னைக்கு வந்து அந்த கோலம் அந்த கூற்றுக்கு வந்து குரல் எழுதுறோம் இல்லையா? இது அப்படியே அடுத்த நாள் நிகழ்ச்சியில துவக்கத்துல 2 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சி ஆரம்பிச்சா என்ன? அதுதான் அவரு சொன்னார். நம்ம நாராயண் சார், இவரு கோபா நம்ம நான்சேகர் சார் சொன்னார், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு வெண்பா படிச்சுட்டு ஆரம்பிங்கள அப்படின்னு சொன்னார். அது வந்து நல்லாதான் இருக்கும், முயற்சி செய்வோம். ஒரு 2 நிமிஷம் ஆகும் சார், அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணிடலாம், ஆளுக்கு ஒண்ணு படிச்சோம்னா 4 பேர் படிக்க வேணாம், யாருன்னா ஒருத்தர் படிச்சா போதும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். என்ன படிக்கிற நேரம் தானே, அவ்வளவுதான். அவ்வளவுதான். மாலதி சொல்லுமா. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது 4 பேரும். கண்ணதாசன் வந்து ஒரு பாட்டுல எழுதியிருந்தாரு, 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து இந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்த்துக்கிட்டா இவங்க 4 பேருக்குள்ள எம்பயம் தளத்துல இருக்கிற அவங்க 4 பேருக்குள்ள எவ்வளவு வெண்பாக்கள் வந்திருக்குது அப்படின்றத பொருத்தி நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு திடீர்னு. ரொம்ப அருமையா 4 பேரும் அழகா எழுதிருக்கிறீங்க. அந்த ஒரு கோட்டு தான், அந்த கோட்ல தான் வந்து அதுவே வந்து நமக்கு நல்லா புரியுது. ஆனா அதையே வந்து ஒவ்வொருத்தர் 4 விதமா அதை யோசிச்சு அதை 4 வெண்பாவா எழுதிருக்கிறீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு உண்மையிலேயே என்னால அந்த அளவுக்கு ஸ்டெயின் பண்ண முடியல. நானும் கத்துக்கினேன். நான் ஒரே ஒரு வெண்பா மட்டும்தான் எழுதுனேன். அமுதாம்மா சொல்லி கொடுத்த உடனே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் எழுதவே இல்லை. ஃபுல்லா மறந்துட்டேன் சுத்தமா. ஆனா இவங்க பிடிவாதமா அது எழுததான் நமக்கு வந்து டெய்லி வரும் அப்படின்ற மாதிரி டெய்லி எழுதினே இருந்ததால அந்த இலக்கணம் எல்லாம் மறக்காம இருந்ததுக்கு இதுதான் காரணம். டெய்லி எழுதுனதாலதான். எழுதாம விட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த இலக்கணம் எல்லாம் மறந்து போயிருக்கும். ஆனா மத்தவங்க எல்லாம் சாரு அம்மா எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. டெய்லி எழுதுனாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா வந்து அந்த இலக்கணத்தை ஞாபகமா வச்சுக்கிட்டு அதை வந்து கரெக்டா. அம்மா சொல்லுங்கம்மா. நான் ஒண்ணு சொல்றேன்.
இந்த சாராலதான் எனக்கே திரும்ப நினைவுக்கு வந்தது இந்த வெண்பா இலக்கணம் எல்லாம். அதெல்லாம் வேலையை விட்டு வந்தோடனே எல்லா இலக்கணமும் விட்டுட்டேன். அப்புறம் சார் தான் வந்து என்னோட இது வேற மாதிரி ஆயிட்டுல்ல, நான் மதிசூடிக்குள்ள போயிட்டேன்ல, அதுலதான் என்னோட கவனம் எல்லாம் போச்சு. வெண்பா எழுத இருந்தாலும் அது ஒரு டச் விட்டதை நீங்க திருப்பி எடுத்து பிடிச்சு இந்த அளவுக்கு நமக்கு ஒரு வேலை, மூளைக்கு ஒரு வேலை கொடுத்து இந்த அளவுக்கு சிந்திச்சு எழுதுறீங்கல்லம்மா, பெரிய விஷயம்தாம்மா. 4 பேருக்குமே நான் வந்து சும்மானா காமெடியா சொல்லின்னு இருக்கிறேன். உண்மையிலேயே எங்க வீட்டுக்காரர் இப்படி எழுதுறாரு, உண்மையிலேயே பொறாமையா தான் இருக்குது. நமக்கெல்லாம் டைம் இல்ல, நமக்கு யோசிக்கலாம் நேரம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பொறாமையா தான் இருக்குது. நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் சார் கிட்ட, இந்த மாதிரி இந்த புத்தகம் ரிலீஸ் பண்ணும் போதே, என் மைண்ட் யுவர் மைண்ட் புக்கை ரிலீஸ் பண்ணும் போதே உங்களோட வெண்பா அப்பவே 50 எழுதிட்டாரு. 50 வெண்பாவையும் சேர்த்து புக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு நானும் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஆனா அப்ப பாக்கலான்னு சொன்னாரு. ஆனா இப்ப வந்து இன்னைக்கு நான் திருப்பி கேட்கும் போது நிறைய வேலை இருக்குது, முடியாது அப்படின்ட்டாரு. பாப்போம், அப்புறமா நீங்க எல்லாம் சேர்ந்து போடுங்க 4 பேரும். இப்பயே ஒரு வாழ்த்துக்கள், 200 வெண்பா வாழ்த்துக்கள்மா, இருக்கும்மா வாழ்த்துக்கள்மா. எல்லாரும் வச்சிருக்கிறது. சரிங்கம்மா, சரிங்கம்மா, பிரேமா ஓகேம்மா. மேடம் வாங்க. நல்லா இருந்தது 4 பேரும். ரொம்ப சிறப்பா இருந்தது. 4 பேருமே நல்ல ஒரு ஏற்கனவே நாராயணமூர்த்தி சார் பத்தி கொஞ்சம் தெரியும். எல்லா கலைகளிலையும் அவர் வல்லவர், அதெல்லாம் வந்து இது பண்ணுவாருன்னு. கவிஞர் அப்படின்றதுனால கல்யாணியோடதும் தெரியும். அமுதாம்மா வந்து உங்களுக்குள்ள இருக்கிற இந்த இதையும் நல்லா இது பண்ணியிருக்காங்க. 4 பேருமே ரொம்ப சிறப்பா எழுதியிருக்கீங்க சார். ரொம்ப ஐ ரியலி என்ஜாய்ட். நிஜமாவே இது வந்து புத்தகமா ஆக்க வேண்டிய ஒரு இதுதான். இன்னும் நீங்க மொத்தமா போட்டுட்டு அது அடுத்த புக் ரிலீஸ் நம்ம மைண்ட் யுவர் மைண்ட்ல இருந்து வெண்பா புக்கா வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்துக்கள் கல்யாணி, வாழ்த்துக்கள் நாராயணமூர்த்தி சார், வாழ்த்துக்கள் தேங்க்யூ, மச்சி. தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றிம்மா, நன்றி நன்றி, நன்றி நன்றிம்மா. மேடம். சார், ஏதாவது இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. எனக்கு வர்ற கோட்டை வந்து ஒரு தடவை ஸ்டீவன் சார்கிட்ட பகிர்ந்துட்ட வந்திருக்கு சார் அப்படின்னு. அது வந்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போது கற்றுக்கொள்கிறோம். இதுதான் வந்து முதல்ல வந்து நான் வந்து அவர்கிட்ட இது மாதிரி ஒன்று இருக்கு சார், நம்ம இதுக்கெல்லாம் ஏன் வெண்பா ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். சரி பண்ணலாம் அப்படின்னு எழுதியிருக்கோம், நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தோம். எழுதியிருக்கோம் நிறைய இருக்கு. இதுதான் அது இந்த 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 படிச்சோம்னா வா- மாறாது. இதான் இந்த வாசகம் தான். சார் என்ன மேடம்? அந்த எழுதுனதெல்லாம் கொஞ்சம் வரணும், எங்களுக்கு பேக்லாக் இருக்கு, எனக்கும் அமுதாமாக்கும். நான் அனுப்புகிறேன் மேடம். போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போது கற்றுக்கொள்கிறோம். இதுதான் ரொம்ப மனதை வந்து தொட்டுச்சு. அதனால வந்து இதை எழுத ஆரம்பிச்சோம். ஏன்னா இதுக்கு நான் என்ன எழுதினேங்கிறது எனக்கு தெரியல. இல்ல, நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கோட்டை விட்டுட்டோம், எழுதின வெண்பாவை மட்டும் சேமிச்சு வச்சு. என்ன சார்? கோட்டெல்லாம் விட்டுட்டு எழுதின வெண்பாவை மட்டும் சேமிச்சு வச்சிருக்கோம். இல்லை, வச்சிருக்கேன். நான் எல்லாம் வச்சிருக்கேன் அது சார். இருக்கு, அதெல்லாம் இருக்குது. அந்த கோட்டு அட்டாச் பண்ணி இல்ல, நம்ம இருக்கு. பார்ப்போம். இன்னொரு இதுல அதை கம்பைல் பண்ணும். சார் நான் வரேன் சார். வாங்க சார், சிவகுமார் சார் வாங்க. கிளிகள், முத்துமாலை, இன்னும் நிறைய படம் தான் காமிச்சீங்க, பார்த்தேன். சிந்தனை சிற்பிகள், 4 சிந்தனை சிற்பிகள். சிறப்பாக செதுக்கி இருக்கிறீர்கள் உங்கள் சிந்தனைகள். ஏக்கமாய் நிற்கிறேன், பரிதாபமாய் நிற்கிறேன் உங்களை எல்லாம் பார்த்து, நீங்கள் செதுக்கிய சிற்பங்களை பார்த்து. ஏக்கமாக நின்ற என் மீது குதூகலிக்க வகையில் சிறந்த வெண்பாக்களை கொடுத்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து நான் எழுதின 2 மணி நாள் அவ்வளவுதான். MOM இன்டர்நேஷனல் ஒரு சிறந்த பல்கலைக்கழகம் என்பதை நாளுக்கு நாள் நிரூபித்துக் கொண்டு வருகிறது. வணக்கம், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெரி நைஸ். நன்றி சார், நன்றி. சிறப்பு. தேங்க்யூ சார். நான் சொல்லிட்டேன். வாங்க சார். சார், இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அழகை பத்தி சொன்னீங்க. சோ நான் டக்குன்னு எழுதினேன், அழகினை பேசலாம் என்றால் அதுவே ஆபத்து என்றார். ஆகிலும் இனிமை என்பதே அழகு என்பது என் எண்ணம். சோ நீங்க இப்போ அழகை பத்தி சொல்லும்பொழுது என்ன சொல்றீங்க, அழகுனா பயங்கர ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா அழகு தானே சார் எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. அப்படி சொன்ன மாதிரி இல்ல சார். நீங்க ஒரு குரல் மட்டும் பார்க்காதீங்க, மத்த எல்லாத்தையும் பாருங்க. நான் எழுதுந்து ஒரு கோணம், மற்றவங்க எழுதுந்து ஒரு கோணம்.
ஸ்டீஃபன் சார் இதுலயே வந்து அழகு வந்து அவ்வளவு ஆபத்துகள் நிறைந்தது அழகு, அதுதான் மனசுக்கு வந்து பேரானந்தம் கொடுக்குதுங்கிற மாதிரிதான் கொண்டு இல்ல, வந்து. அதை ரசிச்சோம்னா, அழகா ரசிச்சோம்னா அது ஆனந்தம் தான். அதுல எந்த அளவுக்கு நாம எப்படி பாக்குறோம்ன்றதுதான். ஆனா அழகு தானே சார் எல்லாருக்குமே வந்து ஆனந்தத்தை. ஆமா சார், அதுதான் சார் சொல்லியிருக்காங்க. அதுதான். பட் ஆனா அதுதான் அந்த டக்குனு இப்போ நீங்க சொல்லும் பொழுது எனக்கே வந்து கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. நான் சொல்லிட்டு என்னடா இது திடீர்னு என்னால கூட எழுத முடியுதுன்றத நினைக்கும் வாங்க, போது நீங்க வெண்பா கத்துக்குங்க. வாங்க கட்டாயமா சார், கட்டாயமா. பட் ஆனா முத்துமாலை மேடம் வாங்க. இல்ல அதான் சார், எல்லாருமே ரொம்ப அருமையா வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு தனித்திறமையோட இருக்கிறீங்க. ஸோ இந்த திறமைகளோடலாம் வந்து கலந்து பூவோட சேர்ந்து நாரும் மணக்குன்ற மாதிரி நாங்களும் வந்து கூட சேர்ந்து ஏதாவது கத்துக்குவோம். சந்தோஷம் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி வாழ்த்து. நன்றி சார். சார் முத்துமாலை நார் மேடம் வாங்க. தான் சார் பூவையே தொடுக்க முடியும். மூலப்பொருளை நீங்க தான் சார். ஐயோ. எப்படின்னா இப்படின்றீங்க. ஓகே. மகிழ்ச்சி. முத்துமாலை மேடம் வாங்க. இருமினே இருக்காங்க பாவம், உடம்பு சரியில்லை. ஒண்ணு காலையில பணியில போறதுனால சார். அதுதான் வணக்கம் அதுதான். சார். மேம் வந்து இப்பதான் கூப்பிட்டாங்க. ஆக்சுவலா நான் நால்வர் கவிதைன்னு உடனே நான் காலையில அந்த போஸ்ட் பார்த்துட்டு என்ன நினைச்சேன்னு நான் அது முதல்ல சொல்லிடுறேன். இப்ப இந்த இரட்டை புலவர்கள் மாதிரி இது ஏதோ நால்வர் கவிதைன்னு தான் நினைச்சேனே தவிர நம்ம குழுல இருக்க 4 பேர் தான் நீங்க எழுத போறீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி நினைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த போஸ்ட்ல பேரை போடல நாங்க. ஆனாலும் வந்து வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா சாயந்தரத்துல கொஞ்சம் வேலை வந்துருச்சு, அதனால ஜாயின் பண்ணல. அப்புறம் கல்யாணி மேம் தான் நீங்க எதுவும் எழுதலனாலும் சும்மா வந்து பாருங்க அப்படின்னாங்க. உண்மையிலே எல்லாரோட கவிதையும் நல்லா இருந்தது சார். என்னன்னா அந்த கற்பனையும் வருது, இன்னொன்னு வந்து அதுக்கு பொருள் கேட்டாலும் நல்லா கரெக்டா தெளிவா சொன்னாங்க எல்லாருமே. பொருள்ல வந்து ஒரு தடுமாற்றம்லாம் இல்ல. இன்னொன்னு ஒண்ணு தலை தட்டுது பாருங்க அப்படின்னா இல்ல தட்டல. அது அப்ப வந்து நல்ல ஒரு கான்பிடென்ட்டோட எழுதுறாங்க. இது உண்மையிலே இந்த கிரெடிட் எல்லாம் வந்து அமுதாமாக்கு தான் போகணும். ரொம்ப நல்லா இருக்கு சார். எல்லாருமே வந்து இன்னும் தொடர்ந்து எழுதினதுக்கு அப்புறமா கூட இன்னும் அந்த சொல்லு எல்லாம் கூட மாத்த முடியுமான்னு திரும்ப திரும்ப 2 முறை பார்த்து அதை கொஞ்சம் செதுக்கணும்னா நல்ல ஒரு புத்தகமா போடலாம் அப்படிங்கிறது தான் சார் என்னோட கருத்து. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ரசிச்ச ஒரு நிகழ்வா இருந்தது சார். நன்றி சார். முத்துமாலை மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏற்கனவே எல்லாருக்கும் நல்ல திறமசாலிகள் தாம்மா. நம்ம ஒண்ணும் பண்ணல. அதாவது ஒரு டப்பா நிறைய தேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேல ஒரு சின்னோண்டு ஒரு பேப்பர் ஒட்டி இருக்கும். அந்த பேப்பர் அப்படி லேசா தூக்குனா போதும், எல்லாம் தானா வந்துரும். இல்ல இருந்தாலும் வந்து அதுதான் அதை அவங்க சொல்லி எல்லாரும் கொடுக்கறதுக்கு ஒரு திறமசாலிகள் தான். ஆமா ஒரு பொறுமையா நீங்க சொல்லி கொடுத்தது வந்து எல்லாருமே வந்து ஒரு முயற்சி பண்றதுல தானே நீங்க சொல்லி கொடுத்ததோட வெற்றியே இருக்கு. உண்மை வெறும் சொல்லி கொடுத்தது அப்படி காதுல கேட்டுட்டு போகாம அந்த முயற்சி பண்ணி ஒரு படத்தை பார்த்தா அதுக்கு ஒரு வெண்பா எழுதுற மாதிரி வந்திருக்காங்க அப்படின்றது. அப்புறமா எனக்கு இன்னொரு சந்தேகம் ஒண்ணு இருந்தது சார். நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். கல்யாணி மேம் கவிதையில வந்து ஒண்ணு லாடம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கவிதை நிறைவு மட்டும் நிறைவு வந்திருக்கணும். இது பிறப்பு வரும்போது முன்னால நிறை நேர் தான் வரணும். ஆனா நேர் நிறை வந்துருச்சுன்னு சொல்றீங்களா? இல்லையே லாடம் வந்து காசு தானம்மா. நேர் தானே சார். லாடம் இது காசு தானே. லாடம் இட்டுச்சீர் லாடம் காசு தானது. அப்ப கடைசியில ஒற்று வந்தாலும் அது காசாதான் எடுத்துக்குவாங்களா? எம்மாடி வந்து எது காசு இல்ல நேரத்தை மேடம், வருது மேடம். அவ்வளவுதான். நமக்கு இலக்கணத்துல என்ன இருக்குது அப்படின்னா, நான் அதுக்கப்புறம் நீங்க சொன்னதுக்கு பிறகு நான் வந்து இலக்கணத்தை நல்லா பார்த்தேன். குற்றியலுகரம் தான் கடைசியில வரணும். வந்தால் சிறப்பு. இப்ப எப்படி நம்ம ஆசிரியப்பாவுக்கு இன்னென்ன எழுத்து வந்தா சிறப்பு முடியும் போதுன்னு சொல்றோம். அந்த எழுத்து இல்லாமல் முடிந்தாலும் சிறப்பு தான். ஆனா வரக்கூடாது அப்படின்னு யாப்பருங்கல காரிகையில எழுதவே இல்லை. புள்ளி எழுத்து வந்தால் தவறில்லை, அது வந்து எழுதக்கூடாதுன்னு இல்லை. அப்போ நம்ம அதை பயன்படுத்தலாம். அப்ப நம்ம எப்பவுமே அங்க வந்து குற்றியலுகரம் தான் வந்து எழுதணும் அப்படின்னா எழுதுறது வந்து ரொம்ப சிரமமாயிடும். அதனால அது வந்து பிறப்புல மட்டும்தானே அது வருது. மத்தபடி நாள் மலர் நேர் நேர் வருது. காசு 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 வந்து குற்றியலுகரம் தானே. அதனால குற்றியலுகரம் வரணும். அந்த லாடம் சொல்லு மட்டும் எனக்கு சந்தேகமா இருந்தது. சரி எல்லாரும் பேசி முடிச்ச பிறகு கேட்கலாம் அப்படின்றதுதான். அப்படிங்கறது கால்ல போடுறது, கல்யாணி வந்து கண்ணுக்கு கட்டுறதா எழுதியிருக்காங்க. அது கொஞ்சம் பொருட்பிழை இருக்குது. மனதை அத வந்து நான் அப்புறமா சொல்லிக்கலாம், அந்த அளவுக்கு யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா அந்த பாடலை அப்பவே கடிவாளம் நினைச்சுதான் அவங்க லாடம் சொல்றாங்கன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்ட்.
அது கண்ணுக்கு கடிவாளத்துக்கு பதில் போடுறதுக்கு கடிவாளம்னு ம், பேரு இல்லையாம்மா முத்துமாலை. வாயில ம், கட்டி ஒரு கம்பி மாதிரி போடுறாங்கல்ல, அதுக்கு பேரு தான் கடிவாளம். ஆ, கண்ணுக்கு போடுறதுக்கு ஆ, கடிவாளம்ங்கிற பேர் கிடையாதாம். ம், ம். அதுக்கு ஆனா வேற இப்ப பேர். கடிவாளம் வந்து தானமா அது வந்து அக்கம் பக்கம் பார்க்காம நேரா போகணுன்றதுக்காக போடுறதுன்னு சொல்றாங்க. கடிவாளம் கண்ணுக்கு போடுறது இல்ல மேடம், அது வந்து ஆ, வாயில போட்டு அந்த வாயில பக்கம் கட்டி போடுறது. இழுக்கிறது தான் கடிவாளம். என்னன்னு இது வந்து சொல்லுங்க. கண்ணுக்குன்னு தனியா போடுறது, அதுக்கு வேற ஏதோ ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் எனக்கு தெரியல, எப்பயோ படிச்சு வச்ச மறந்து போயிட்டேன். லாடம் சரி வந்து இல்ல காலுக்கு அதோடைய போடுறது. அட்டாச்மெண்ட் பாடம்னாக்கா வந்து அது வாய்க்கும் இல்ல இல்ல கண்ணுக்கும் அது அட்டாச்மெண்ட். இல்ல இல்ல அதாவது கண் போன போக்கிலே கால் போகலாமாங்கிறது, கண்ணை வந்து பாதமாக கூட வச்சுக்கிட்டு நீ கண்ணுக்கு லாடம் போடலாம். இலக்கண பிழை இதில் இல்லை. பட் கருத்து பிழை வந்து ஒவ்வொருத்தருக்கும் கருத்து பிழைன்னு சொல்ல மாட்டேன், கருத்து வேறுபாடு பல இல்ல இருக்கலாம். பட் எனக்கு இலக்கண கருத்து பிழை இல்லை. பிழைக்காக நான் இல்லைங்க அதுக்கு நாங்க கேட்கல. ஆனா ஆ. வந்து நான் என்ன நினைச்சேன்னா இப்ப காசு அப்படின்னா அந்த சொல்லு வந்து முடியும் போதும் ஒற்று வரக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அதான் அமுதம்மா இல்ல கிட்ட இல்ல 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 கேட்டேன் அதெல்லாம் நானு. இல்லை மேடம், நேர் நேர் தான் கணக்கு. ஆமா, ம். நேர் நேரசை நேர்னு வருதுல்ல, அசைதானே அப்படிதான் நம்ம நம்ம வச்சுக்கணும். இல்ல நேர் இல்ல தான் கணக்கு. சார், ஒரே நிமிஷம். அதாவது வந்து ம், உழவுன்னு இருக்கு இல்லையா, 104வது அதிகாரத்துல உழவு 1040வது குறள் வந்து இளம் என்று ம். அசை இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லாள் நகும் அப்படின்னு வந்திருக்கு. நகும்னு முடிஞ்சிருக்கு. அது நிறை 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 மேடம், அது நிறை மலர் வாய்ப்பாடு அது. ம், ஓ, மலர் ம், நகும் இல்ல இல்ல மலர் திருக்குறள்ல இருக்கு இந்த மாதிரி ஒற்று வருது, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நேர் ம். நேர் வந்து நேர் ஆனா காசு தவறில்லை வாய்ப்பாடுல கூடிய முத்துமாலை. பெரின் சரிம்மா அது எனக்கு ஒரு சந்தேகம் மேடம், இருந்தது. நான் என்ன ஆ, நினைச்சேன்னா அந்த நாள் மலர் காசு பிறப்பு வாய்ப்பாடுலயும் முடிக்கணும், ஒற்று வரக்கூடாது. ஒற்று வரும்னா நமக்கு நிறைய சொற்கள் இல்ல கிடைக்கும் இல்ல இல்ல இல்லையா இல்ல நம்ம. இல்ல மேடம், இறுதி ஆமா குறளே பெரின் தான் முடியும். ம், 1330வது குறளே பெரின் அப்படின்னு தான் முடியும், ஒற்றுல தான் முடியும். அது பிழை இல்லம்மா, அது அது பிழை இல்லை. வரலாம். இல்ல நெடிலும் எதுவும் நேர் வந்து வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. பெரியங்கிறது மறுபடியும் இதுதானே சார், நிறை தானே. பெரின் வந்து மலர் நிறை தானே. நிறைய இசை தான் அது. அவங்க சொல்றது நேர் நேர் வரதா, அதுக்கப்புறமேலு ஒற்று வராதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல 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 நிறைய குறள்ல ஒற்று காசுன்னா ஒற்று காசு முடியும். அந்த அந்த அப்படியே முடியணும்னு சொல்றாங்க. இது வந்து அதுதான் ஸ்டீபன் சார் வேற சொல்றதுதான் ஒண்ணும் நான் இல்ல, அவங்க நினைக்கிறேன். அப்படியே முடியணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒற்று ஒற்று வர்றதுனால வரலாமா? பட் நம்ம ஆ, ஆ. அப்படி பாக்குறத விட இது எத்தனை அசை வருது அப்படின்ற அந்த கோணத்துல பார்த்ததுனால அப்படி போடுறோம், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன அசை ம். வருது அப்படின்ற அப்ப 2 நேரசை இருக்குன்னா நேரசை போட்டுருவோம், அதுதான் விஷயம். அந்த இதுதான் அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். நீங்க திருக்குறளை நான் பார்த்து அத கேட்கும்போது தேடின முத்துமாலை. நீங்க ம். வந்து போன தடவை நம்ம சரிம்மா. திருக்குறள் இது முடித்த பிறகு எல்லாரும் வெண்பா கத்துக்கும் போது நீங்க அந்த கேள்வி கேட்டதா என்கிட்ட வந்து ம். எனக்கு தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனேயே நான் யாப்பருங்கல காரிகையில போய் பார்த்தேன், தேடினேன். ம். தேடிட்டு என்ன அந்த வாய்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆ. குற்றியலுகரம் வரலாம், மற்றது வந்தா தவறில்லை, அவ்வளவுதான். நான் எப்படி நினைச்சிருக்கேன்னாமா நான் வந்து இப்ப நாள்னா மட்டும்தான் நாள் வாய்ப்பாடுனா தான் முடிவுல வந்து அதான் ஒற்று வரலாம். ஆ. மலர்னா நிறையில ஒற்று வரலாம் அப்படிதான் நினைச்சேன். காசுக்கு வந்து திரும்ப ஒற்று வரக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். அதனால இல்ல எனக்கு ஒரு வரலாம், டவுட். தவறில்லைம்மா. அதான் சரி வராம இருந்தா சிறப்பு, வந்தால் தவறில்லை. ஓகேம்மா. ம். இந்த சிறப்புன்னு நன்றி ஒண்ணு வச்சிருக்கோம்ல, சில எழுத்துகள் வச்சிருக்கோம்ல, அந்த ஆ. மாதிரி அந்த எழுத்துகள்ல வந்தா சிறப்பு. அதுக்காக வராம இருந்தா அது சிறப்பு இல்லைங்கிறது பொருள் இல்ல. வராம ம். இருந்தாலும் பரவாயில்ல, அதுல ஒண்ணும் தவறு இல்லை. சரிம்மா. அது பார்ப்போம், நம்ம இதுல பார்ப்போம். வாங்க கோபாலநாத் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆடியபிளா சார்? கேக்குது சார், ஆடியபிள்? வாங்க. ஓகே. கேக்குது. சார், முத்துமாலைக்கு ரொம்ப தேங்க்ஸ் முத்து. அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லா இதுக்கும் நிறைய இதுக்கு கைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் எனக்கு ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எழுத வச்சது அவங்க தான். பின்னால குச்சி வச்சு துரத்திட்டே இருப்பாங்க, எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லி. அதனால முத்துமாலைக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். முத்து லைன்ல இருக்கீங்களா? தேங்க்ஸ்பா. அப்புறம் அமுதாமா. நன்றி நன்றி. Thank you. எல்லாமே உங்களோட முயற்சி தான். நாங்க சும்மா ஒரு தூண்டுகோல் தான். நீங்க வந்து எப்பவுமே வந்து என்கரேஜ் நிறைய எழுதுங்க. தேங்க்யூ. ஓகே மேம். அமுதாம்மா ரொம்ப நன்றிம்மா, மிக்க நன்றி உங்களுக்கும் மாமாவுக்கும். அமுதாம்மா நன்றிம்மா. நன்றிம்மா. என்னத்துக்குமா? அதாவது தப்பு பண்ணிட்டே இருப்போம், கரெக்ட் பண்ணிட்டே இருப்பீங்களா அதுக்கு. தேங்க்யூம்மா. கோபாலநாத் சார் பேசிட்டோம், வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஆக்சுவலா சவாலான ஒரு நிகழ்ச்சி. இது நால்வரின் வெண்பாவும் 4 கால் மண்டபம் MOM இன்டர்நேஷனலுக்கு. 4 வெண்பாவும் 4 கால் மண்டபம் MOM இன்டர்நேஷனலுக்கு
நால்வரும் நன்கு நவின்றீர். நால்வரும் நன்கு நவின்றீர். வாழ்த்துக்களும் வணக்கம். வாழ்த்துக்களும் வணக்கம். நானிலம் போற்றும் இக்கணமே. நானிலம் போற்றும் இக்கணமே. நான் வறண்டு போய் நிற்கிறேன் நிகழ்வை கேட்டு. நான் வறண்டு போய் நிற்கிறேன் நிகழ்வை கேட்டு. என்ன ஆச்சரியம், அதிசயம் கூட, புதுமையான முயற்சி. எனக்கு ஒரு கேள்வி. அடுத்து எப்போது வெண்பா குறித்த சிறப்பு வகுப்பு எப்போது? அடுத்து எப்போது வெண்பா குறித்த சிறப்பு வகுப்பு எப்போது? வாழ்த்துக்கள். நன்றி ஸ்டீஃபன் சார். மகிழ்ச்சி சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம். வாங்க. தமிழில் வெற்றி பெற 4 அணி கூட்டணி வைத்தீரோ? தமிழில் வெற்றி பெற 4 அணி கூட்டணி வைத்தீரோ? 4 கோலங்கள், 4 கோலங்களில் சிந்தித்தது அருமை. 4 கோலங்கள், 4 கோலங்களில் சிந்தித்தது அருமை. இவரோ கீர்த்தியும் பெருசு, மூர்த்தியும் பெருசு. அருமை. ராகத்திலே கல்யாணி மிக அருமையான ராகம். அதிலே வெண்பாவும் தந்தது அதைவிட அழகு. அருமை கல்யாணி மேடம். எப்பொழுதும் பண்பாடும் FUN எப்பொழுதும் பண்பாடும் ஸ்டீஃபன். அவர் தந்த வெண்பாவும் சூப்பர். இவர் பெற்றோர் தமிழை அமுதமாக தர வேண்டும் என்றால் தந்தார்கள் அமுதாவை. அமுதா அம்மா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். வெண்பாவின் முயற்சி சால சிறந்தது, அருமை. நன்றி. என்னால ஏன்றது அவ்வளவுதான். வணக்கம். நன்றி சூப்பர் நன்றி சூப்பர் நன்றி சார். சூப்பர் நன்றி சூப்பர் நன்றி. சூப்பர். பாமாலை சூட்டி இருக்கீங்க, இதை விட என்ன பெரிய பூமாலை. அதாவது சார் தேங்க்யூ சார். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேற யார் பேசணும்? பிரசன்னா வாங்க, பேசுங்க. சிவகனி வாங்க. சார் நிஜமாவே ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொருத்தரும் சூப்பரா சொன்னீங்க. கேட்கறதுக்கே ஆசையா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, எப்படி நீங்க பாடுவோர் பாடலாம்லாம் அப்பப்போ போடுறீங்களோ அந்த மாதிரி இந்த வெண்பாவும் நீங்க தொடர்ந்து போட்டு சார் கேட்ட மாதிரி இன்னொரு தடவை அம்மா வகுப்பு எடுத்தாங்கன்னா எங்களுக்கெல்லாமும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாயிடுச்சு சார் இப்போ. குட். போட்டுருவோம் இன்னொரு கிளாஸ். தேங்க்யூ. தேங்க்யூ பிரசன்னா. சிவகனி, தேங்க்யூ ஸோ மச். சிவகனி டிராவல் இருக்கீங்களா? சேவா பேசுறீங்களா? லேட்டா வந்தீங்க கூட. ஆமா சார், நான் இப்பதான் வந்தேன். ஓகே 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 ஓகே. எல்லாரும் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அமுதா மேடம், நீங்க எதனா பேசுறதுன்னா பேசலாம். சார் நான் உங்க எல்லாரையும் வாழ்த்துறேன் சார். உங்க எல்லாரோட ஊக்கம், உற்சாகம் அது என்னையும் பற்றி கொண்டது. நானும் உங்களோடு சேர்ந்து கொண்டேன். சேரும்போது எனக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தது. காலையில தூங்கி எழுந்திரிச்ச உடனே அந்த பொண்ணு நம்ம கல்யாணி உடனே கோலத்தை அனுப்பியிருக்கோம். சார் அந்த மேற்கோள் அனுப்பியிருப்பாங்க. இது என்னடா இது, வந்த உடனே தூங்கி எழுந்திருச்சு அதை திறந்து பார்த்த உடனேயே கையில நோட்டு பேனாவை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு கடகடன்னு எழுதி முடிப்போன்னு பார்த்தா வந்துகிட்டே இருக்கும். அடுத்து 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 வந்துகிட்டே இருக்கும். சரி, 1 எழுதுவோம் அப்படின்னு பார்த்தாடா இன்னொன்னுதான் எழுதிடுவோமேன்னு தோணும். அப்புறம் சரி 1 2 அப்படி எழுதிக்கிட்டே வந்தா 3 4ன்னு ஒரு நாளைக்கு 20 குறட்பா எழுதுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அதை கடந்து போக முடியல. ஒரு என்ன சொல்றதுன்னா, இந்த தமிழ் அப்படிங்கிறது தமிழுக்கும் மதுவென்று பேர் என்று பாரதிதாசன் சொல்வார். அந்த மதுவென்று பேர்னு அவர் சொன்னது உண்மையிலேயே ஒரு மயக்கம்தான். அந்த பார்த்த உடனே எழுதலாம், இன்னும் கொஞ்சம் எழுதலாம், இன்னும் கொஞ்சம் எழுதலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம். ஆனா எப்படியாவது முடிச்சுட்டு கடகடன்னு முடிச்சுட்டு அடுத்த வேலை பண்றதுங்கிறது எனக்கு அது முடிய மாட்டேங்குது. ஏன்னா என்ன அதுக்குள்ளேயே போட்டு அமுக்கிடுறாங்க. நம்ம கல்யாணி நாராயணமூர்த்தி சார் அடுத்து அடுத்து வந்துகிட்டே இருக்கோம். ஆனா உங்களோட அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தடவை நாராயணமூர்த்தி சார் சொல்றாங்க, என்ன வெண்பா எழுதுறது கஷ்டம், எத்தனை வந்தா என்ன எழுத வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லும்போது சரி எழுதுவோமே. பழைய நினைவுகள் இப்ப எனக்கு ஒரு தைரியம், என்னோட மூளை மறக்காது, கொஞ்சம் நினைவுல வச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கு. ஆனா ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் பிடிச்சுக்கிட்டு நான் நடை போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய இந்த நடைக்கெல்லாம் காரணம் நீங்க எல்லாரும் தான். உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், வாழ்த்துகள்.
வணக்கம்மா. மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி. நாராயணன் சார் வாங்க. சார் அந்த அந்த இவங்க முத்துமாலை மேடம் வந்து ஒரு கேள்வி எழுப்புனாங்க. ஆமா. அந்த கேள்வி வந்து நியாயமானதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த காசு வாய்ப்பாடுல வந்து ஒற்று வந்து கடைசியில வர்ற மாதிரி குரல் ஏதா இருக்கான்னு தெரியல எனக்கு. நம்ம அதை பார்ப்போம் சார். மலர் வாய்ப்பாடுல வந்து ஒற்று மெய்யெழுத்து முடிகிற மாதிரி மலர் வாய்ப்பாடு இருக்கு. நாள் வாய்ப்பாடும் இருக்கு. காசு வாய்ப்பாடுல வந்து இல்ல. அது வரணுமா வராதா அப்படிங்கிறத வந்து அமுதாம்மா கொஞ்சம் புத்தகங்களை பார்த்து நான் சொல்லிட்டேனே சார் நீங்க அன்னைக்கே சொன்னீங்க. உங்ககிட்ட. ஆனா திருக்குறள்ல வந்து சார் திருக்குறள் இருக்கலாம் சார், எல்லாமே இருக்கலாம். அது அந்த அந்த சமயங்கள்ல எழுதும்போது எழுதிட்டாங்க. அது வந்து சிறப்பு அப்படிங்கறதுல இப்ப நீங்க கூட சிலப்பதிகாரம் மணிமேகலை எடுத்தீங்கன்னா, அந்த ஆசிரியப்பா எந்த எழுத்துல முடியணும்னு சொல்றாங்களோ அந்த எழுத்துல அது முடிஞ்சிருக்கும். எல்லாமே அந்த காப்பியங்கள் எல்லாமே அந்த எழுத்துல முடிஞ்சிருக்கும். அந்த எழுத்துகள் வந்தா சிறப்பு. ஏன்னு முடியணும், ஏகாரத்துல முடியணும், ஓன்னு முடியணும்னு சொல்லுவாங்க. இல்லாமலும் வர்றத அப்ப என்ன பண்றது? வலிந்து கொண்டு வந்து அங்க சேர்க்க முடியாதுல்ல. அப்ப அது இயல்பா வரும்போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது சிறப்பில்லைங்கிறது கிடையாது, வரலாம்ங்கிறது தான் அது. நேர் நேர் தான் கணக்கு. காசுங்கிறது வந்து நேர் நேர் தான் கணக்கு இல்லையா? ஆமா. அதான். ஆமா சார். நேர்புன்னு சொல்லுவோம். நேர்னு சொல்ல மாட்டோம். நேர்பு நிறைபுன்னு அதான் சொல்லுவோம். நேர்பு நிறைவு. ஓகே ஓகே. அதான் நேர்பு நேர்பு. இந்த ஆமா, கிராமத்துல நேர்பு வந்து நிறைவு. அதாவது எங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன புள்ளியில துவங்குச்சு. இந்த வெண்பா எழுதுறது வந்து ஒரு சின்ன புள்ளியில துவங்குச்சு. எப்படின்னா இந்த வெண்பா எனக்கு முன்னாடியே எழுத தெரியும். அப்பதான் அம்மா இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணாங்க. அது வேற. ஸ்டீபன் சார் எழுத ஆரம்பிச்சோன்னா நாங்கள் 2 பேருமே பகிர்ந்துட்டு இருந்தோம். வெண்பாக்கள் அவர் எழுதுறது, நான் எழுதுறது, இப்படி 2 பேருமே பகிர்ந்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது அப்புறம் தான் இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த இது வரும்போது தான் யோஜனை வந்தது. யோஜனை வந்து அந்த மேட்ரு வந்து எப்படியோ படூருக்கு போய் லீக் ஆயிடுச்சு. அவங்க கூப்பிட்டு சார் கோலத்துக்கு போடலாம், ஏன் எங்களை சேர்க்க மாட்டீங்கன்னு சண்டைக்கு வந்துட்டாங்க அவங்க. சார் இல்ல சார், அது தெரியறதுக்கு முன்னாலேயே எனக்கு கோலம் பார்த்த உடனே ஒரு ஆசை வந்தது. இல்லை சொல்கிறேன் நான். அவங்க வந்து இன்னும் தூண்டுதலாக இருந்தாங்க. சரி ரைட்டு 4 பேர் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கவிதையில் வந்து கல்யாணி மேடம் எழுதிட்டே இருக்காங்க. கோர்ஸ் இலக்கணம் மரபுப்படி எழுதாமல் இருந்தாலும் கவிதை நிறைய எழுதிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்பார்க் இருக்குன்னு தெரியும். இதில் முக்கியமாக வந்து நான் ஏற்கனவே எழுதிட்டு இருக்க ஆள். வெள்ளம் வாங்கிட்டு ஆனால் அமுதாம்மா அளவுக்கு புலமை இல்லை. ஆள்கிட்டயோ எழுதிட்டு இருந்தேன் நான். கல்யாணி மேடம் எழுதிட்டு இருந்தாங்க. ஸ்டீஃபன் சார் வந்து குறுகிய காலத்தில் வெண்பா எழுத கற்றுக்கிட்டு அதை எழுத ஆரம்பித்தார். அதை இப்போ நாங்கள் 2 பேரும் பகிர்ந்துட்டு இருக்கும்போது தான் யோஜனை வந்து சரி நம்ம குரு டெய்லி எழுதலாமே அப்படி. நான் எழுதாமல் இருந்தேன், அவர் தான் எழுதிட்டு இருந்தார் ஆக்சுவலாக. அப்புறம் தான் இந்த கோட்டு இந்த கோலம்லாம் வந்ததுக்கப்புறம் சரி நம்ம எழுதலாம், இந்த 30 நாள் கோலத்தையும் எழுதி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் வந்து இது வந்து முதல்ல வந்து பற்ற வச்சது வந்து அமுதா மேடம். அதை கொஞ்சம் தூண்டி விட்டது வந்து ஸ்டீபன் சார். கூட வந்து குளிர் காஞ்சது கல்யாணி மேடம். அந்த அந்த மாதிரி தீ மூட்டி இவர் துளிர் விட்டு அவங்க குளிர் காஞ்சு கடைசியாக 4 பேரை வந்து எழுத ஆரம்பித்தோம். உண்மையாகவே வந்து ஒரு அற்புதமான ஒரு முயற்சி என்னை பொறுத்த வரைக்கும். இது முன்னெல்லாம் நான் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி எழுதுவேன் ஏதாவது. மீண்டும் அந்த நாட்கள் வந்து இப்போ வந்துருச்சு. அதுக்கு வந்து எல்லாருக்குமே நன்றி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கும்போது நம்ம ஒன்று எழுதுகிறோம், அப்போ இன்னொருத்தர் எழுதும்போது நல்ல சிறப்பாக இருக்கே அது அப்படின்னு தோணுது. நல்லாவே எல்லாருடைய கற்பனைகளும் வெவ்வேறு கோணத்தில் இருக்குது. இதில் யாராவது இன்னும் சேர்றதுக்கு வெண்பா கற்றுக்கிட்டு வாங்க. இப்போ இது வந்து இந்த நால்வரோட நிற்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க தான் விட்டுருங்க, அவங்க நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. அது அவங்க வந்து அவங்கள இதில் எங்கள் துணைக்காக சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்கள நாங்கள். இன்னும் யாராவது கற்றுக்கிட்டு வாங்க. ஏன்னா இந்த 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 அவங்க கொஞ்சம் மேலே இருக்க அந்த 3 பேர் லிஸ்ட்டில் வந்து அவங்க கத்துக்குட்டியோட சார், அவங்க நீங்க வந்து என்ன சார் மேல இருக்கேன் பெரிய புலமைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லி கொடுக்கதான் சார் தெரியும். அததான் அது நம்ம ஸ்டீபன் சார் மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒருத்தர் இருந்தாருன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன சார் கசக்குது. இல்லை டக்குன்னு பிடிச்சிட்டாரு மேடம். அவரு டக்குன்னு பிடிச்சிட்டாரு. சார் வந்து அவரு ஆரம்பத்துல என்கிட்ட சார் கேட்டது என்ன தெரியுங்களா, நான் வெண்பா எழுதணும் மேடம், நீங்க எனக்கு வெண்பா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னார் சார். நான் சொன்னேன், சார் ஆசிரியப்பா ரொம்ப எளிமையா இருக்கும்,
தப்பு தவறெல்லாம் ரொம்ப ஒன்றும் வராது, அதுல ரொம்ப பார்க்க வேண்டாம், நிறைய எழுதலாம் அப்படின்னு சொன்னோன்னே, வேண்டவே வேண்டாம் மேடம், 2 வரி எழுதினாலே எனக்கு வெண்பா தான் வேணும், நீங்க அதை மட்டும் எனக்கு சொல்லி கொடுங்க, நான் வெண்பா தான் எழுதணும்னு ஆரம்பத்துல அவர் ஆசைப்பட்டது வெண்பா. ஆனா இன்னைக்கு ஒரு 200 வெண்பாவுக்கு மேல எழுதி 1000 போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு 1000 வெண்பா கைவசம் வந்துரும்னு நினைக்கிறேன். அவ்வளவு அழகா எங்க போனாலும் எதை பார்த்தாலும் உடனே வெண்பா வெண்பா வெண்பா, எந்த வார்த்தையை பார்த்தாலும் சரி உடனே ஒரு வெண்பா, எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு வெண்பா. ஏன்னா எனக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும் அந்த வெண்பா. பார்க்கும்போதே எனக்கு ஆச்சரியமா, எப்படி சார் இப்படி எல்லாம் யோசிக்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சுட்டு தான் இருக்கேனே தவிர, நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய புலமை எல்லாம் கிடையாது சார், நார்மலான ஒரு டீச்சர் தான் சார். இவ்வளவு பேசுறாங்கல்ல, நாங்கெல்லாம் ஒண்ணுதான் எழுதுறோம், அவங்க கொட்டுதுன்றாங்க பாருங்க, பாரு கட கட கடை எழுதி தள்ளுறாங்க பாருங்க, அதுதான் புலவர், அதுதான் எங்களுக்கு குரு. வேற ஒண்ணு சார், நாங்கெல்லாம் அந்த ஐஸ்கிரீம் வந்து அப்படி அப்படி கரண்டியால எடுக்கிறோம், அவ்வளவுதான். இந்த சில மிஷின்ல திறந்தா பதம் கொட்டுது பாருங்க, அதுதான் அது. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி மேடம், உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு எல்லாருக்கும். ஏன்னா நீங்க எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குருவா இருக்கீங்க. அந்த புலவர் என்ற விஷயத்த வந்து புலவர் என்று சொன்னா சொல்றது கிடையாது, நீங்க ஒரு புலவர். எத்தனை பேர் நாங்க ஒரு மாணவர்களை உருவாக்கி இருக்கீங்க. நாங்க இந்த மைண்ட் யுவர் மைண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நாராயணமூர்த்தி சார நானும் துளி கூட இந்த இடத்துக்கு வருவோம்னு நினைக்கல. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க முதல்ல பேசுனது 2 சப்ஜெக்ட், மைண்ட் என்னன்னு பேசலாம், அடுத்தது ஆவி என்ன அப்படின்னு பேசணும், இதுதான் பேசணும். 3 மீட்டிங் நடத்தினோம். ஆவி என்ன அப்படின்ட்டு நாராயணமூர்த்தி சார் வந்தாரு, பேச சொன்னா அதை பத்திலாம் நான் பேச முடியாது சார், எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னாரு. ஆனா இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்து இந்த இடத்துல நிப்போம்னு அன்னைக்கு நாங்க துளி கூட கனவுலயும் நினைக்கவும் இல்லை, எதுவும் நினைக்கல. இதற்கெல்லாம் முதல் காரணம் நீங்க தான் மேடம். நீங்க வந்த பிறகுதான் இதெல்லாம் தோணுச்சு. நான் ஒண்ணு சொல்லணும். இப்ப சார் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டாரு. அந்த ஆரம்ப காலத்துல தான் சாருக்கு வந்து அந்த கவிதை எழுதுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அப்பப்ப நிறைய கவிதைகள் எழுதி கொண்டு வந்து என்கிட்ட காட்டுவாரு. ஆனா எனக்கு அந்த நேரத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னோட வீட்டுல இருக்கிற பணிச்சுமை அதுல எல்லாம் வந்து அதை கொண்டு வந்து காமிச்சா சட்டை கூட பண்ண மாட்டேன், எனக்கு வெறுப்பா இருக்கும். நான் வந்து அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு மோட்டிவேஷனே கிடையாது. நான் எழுதுறதுக்கு வந்து ஒரு எதுவுமே சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறமா அவர் எழுதுறாரு, அதுக்கப்புறமா அவரோட பணிச்சுமையில அதெல்லாம் மறந்து போச்சு. ஆனா இப்ப அவருக்கு எல்லாமே வந்து இந்த மைண்ட் யுவர் மைண்ட் ஆரம்பிச்ச பின்னரு என்னென்னலாம் நினைச்சாரோ அது எல்லாமே நடக்குது. அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வெண்பா எழுதணும் அப்படின்னு நினைச்சாரு, அதை கண்டிப்பா வெண்பான்ல கவிதை நிறைய எழுதணும்னு நினைச்சாரு, அந்த கவிதை நிறைய எழுதி அதுக்கு வந்து இப்ப நீங்க எல்லாம் கூட வந்து ஒரு 4 பேர் சேர்ந்ததால அவருக்கு வந்து இன்னும் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா எல்லாருமே சேர்ந்ததால அவருக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுனதால அது வந்து கொட்டுது, அப்படியே அருவி மாதிரி கொட்டுது. அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் ஒரு ஆள் மட்டும் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது இவ்வளவு தூண்டுதலாகி இப்படி வெளியில வந்திருக்குமா அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் வந்து அத சொல்லுவேனே தவிர, ஆனா எனக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான், ஆனா வந்து தமிழ்ல ஆர்வம் இருக்குதுதான். ஆனா நான் என்ன சிச்சுவேஷன்ல வந்து நான் வந்து சட்டுன்னு மூஞ்சி காமிச்சிருவேன், அதை பார்க்க கூட மாட்டேன். அந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம கிட்ட அதை வந்து கொண்டு வந்து காட்டுறதுக்கு அவருக்கும் வந்து ஒரு ஆர்வம் இருக்காதுல்ல. அதனால வந்து அந்த மூடி மறைக்கப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து கேட்கறதுக்கு ஒரு 4 பேர் இருந்ததால எல்லாமே வெளியில வந்தது அப்படின்றத நான் இன்னைக்கு வந்து இதை உண்மையாவே சொல்லணும். அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுதான் நீங்க எல்லாம் சேர்ந்ததால அவரோட எல்லாமே அவரோட என்ன சொல்றது, எல்லாம் அவரோட என்னென்னலாம் நினைச்சாரோ அதான் சொல்றேன், அது எல்லாமே இன்னைக்கு வந்து வெளியில வந்திருக்குது. கோவிட் வந்து இவர் எழுதியிருக்காரு முன்னுரையில, நம்ம சோமவல்லியப்பன் சார் அணிந்துரையில, கோவிட் வந்து ஒரு சில எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு சில நன்மையெல்லாம் செஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு, அத மாதிரி இந்த கோவிட் வந்ததால இந்த மாதிரியான ஒரு நன்மை நடந்தது அப்படின்றத நானும் நினைச்சுக்கிறேன். நன்றிமா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இதுல வந்து நம்ம கவிதை களம் இத்தனை முறை வச்சிருக்கோம், நிறைய கவிதை களம் வைப்போம், அழகான தலைப்பு கொடுத்து, அழகான தலைப்பு கிடையாது, ஏடாகுடமான தலைப்பு தான் கொடுத்துருக்கேன் நானு. எல்லா தலைப்புகளுக்கும் நாம அழகான கவிதைகள் எழுதியிருக்கோம். ஆனா முதல் முறையா ஒரு வெண்பா நிகழ்ச்சியை வச்சு எழுதி வச்சிருக்கோம்னா இது முதல் முறையா நம்ம வந்து சிறப்பா செஞ்சிருக்கோன்றதுல மகிழ்ச்சியா தான் இருக்குது. நீங்க வேற யாருன்னா பேசுறீங்களா? கல்யாணி மேடம் வாங்க. விஷயம் சொல்றேன் சார். ஒரே நிமிஷம் சார். அமுதாம்மா ரொம்ப நன்றி. ஆக்சுவலா
நான் வந்து நீங்க சொல்லி கொடுத்த உடனே பாதி நேரம் கத்திட்டு அப்படி பின்னால ஓடிட்டேன். ஸ்டீஃபன் சார் தான் கண்டினியூஸா எழுதிட்டே இருந்தாரு. அதை பார்த்தும் கூட நான் இதாகல. ஆனா இவங்க அந்த லேகோஸ்ல இருக்கவங்க ராஜேஷ் பேரு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்கழி மாசம் ஆரம்பிச்சதுன்னா அவங்க வீட்டுல கோலம் போட்டுட்டு அந்த குரூப்ல போடுவாங்க. அந்த குரூப்ல ரொம்ப அழகா இருக்கும் அவங்களுடைய கோலங்கள் பார்த்தா. அதை பார்க்கும்போது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எடுத்து ஏதோ எழுத ஆரம்பிச்சப்ப அவங்களுக்கு சும்மா பாராட்டி போட போகும்போது தான் தோணுச்சு, இதையே நம்ம ஏன் எழுதக்கூடாது கவிதையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இங்க வந்து பெரியவங்களை கேட்டா இவங்க எல்லாம் வெண்பாவா எழுதலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சது. அவங்களுக்கு ஒரு கோலம் போட்ட ராஜசங்கர் அவங்களுக்கு ஒரு நன்றி. நாராயணமூர்த்தி சார் எப்ப அமைச்சாலும் டக்குனு இப்படி அல்லது இப்படி ஒரு லைக் போடுவார் இல்ல டிஸ்லைக் போடுவார், தப்பு அப்படின்னாக்க போட்டுட்டே இருப்பாரு. அப்படியே தப்பா இருந்தா கூட உடனே இலக்கணம் பாருங்கள் அப்படின்னு வரும் ஒரு மெசேஜ். இப்போ வந்து ஸ்டீஃபன் சாரும் அந்த அளவுக்கு கரெக்ஷன் பண்ற அளவுக்கு போயிட்டாரு. ஏதாவது பிழை இருந்தா கூட கொஞ்சம் பிழை பாருங்கள் அப்படிம்பாரு அவரும் அந்த மாதிரி. ரொம்ப ஒரு எனக்கு நல்ல ஒரு அனுபவம். மிக்க நன்றி. இப்ப எல்லாரும் வந்து கேட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. நன்றி நன்றி. செல்வகுமார் சார் எதை சொல்ல வந்தாரு? சார் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இலக்கணம் பற்றி நீங்களே பேசினுக்கிறீங்க. எங்களுக்கு பெருசாக இலக்கணம் வந்து தெரியறதுக்கே கிடையாது. நீங்கள் மட்டுமே பேசி சிரிச்சுக்கிறீங்க. அப்போ நாங்கள் எப்படி சார் சும்மா வேடிக்கை பார்க்குறதா சார்? எங்களுக்கும் சொல்லி கொடுத்தா தானே நாங்களும் வந்து கூட கலந்துக்கிட்டு ஆமாம் ஆமான்னு அட்லீஸ்ட் தலையாடுறதுக்காவது எங்களுக்கு தெரிஞ்சா தானே சார். நாங்கள் என்னைக்கோ கற்றுக்கினது கிடையாது. என்னைக்கோ வந்து படித்தது அவ்வளோதான். இப்போ இங்கே சார் வந்து நீங்க அலகிடுதல் பண்ணிருப்பீங்கல்ல 10th ஸ்டாண்டர்ட்ல. அதெல்லாம் இப்போ கேட்டீங்கன்னா நேற்றுக்கு நடந்த விஷயமே இன்னைக்கு மறந்து போகிறோம். 10th ஸ்டாண்டர்டில் நடந்ததை வந்து கேட்டிங்கன்னா எப்படிமா சொல்ல முடியும்? எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா நாங்களும் உங்க சொல்லி கூட கொடுத்து சேர்ந்து நாங்களும் வந்து இப்போ சார் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு சார், யூடியூப்ல இருக்கு பாருங்க சார். யூடியூப்ல இருக்கு ஃபுல்லாவே சார். அந்த வீடியோ எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க யூடியூப் சார். லிங்க் அனுப்பிச்சிருங்க. இல்ல நம்ம ஒண்ணு செய்யலாம். என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து முதல்ல நிகழ்ச்சியை முடிச்சிடுவோம், அன்அபிஷியலா சிலது பேசுவோம். ஓகே பேசிட்டு அதுல வந்து உங்களுக்கு உங்களுக்காக அடுத்த நிகழ்ச்சி அடுத்து என்ன செயல்படுத்தலான்றத பேசுவோம். வேற யாரு முடிச்சுக்கலாமா? நிகழ்ச்சி முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். அந்தமான் சார் அழகா ஒரு வெண்பா போட்டிருக்காரு. அந்தமான் மேடம், அந்தமான் சார் நீங்க வாங்க. எதுவுமே பேசல, எஸ்கேப் ஆயிட்டீங்க. அந்தமான் போயிட்டீங்களா? அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் வாங்க. வந்துட்டேன். நால்வர் கவிதை நயமாய் நவில்கின்றீர் வேள்வெளி போலவே செல். ரெண்டு தனித்தனியா இருந்தா கூட ஒவ்வொரு கவிதையும் ஒரு வேள்வெளி போல எப்படி ஒரு வெற்றியை நோக்கிய ஒரு பயணமா இருந்ததோ அந்த மாதிரியான நால்வர் கவிதை நயமாய் நவில்கின்றீர் அப்படின்றது தான் ஒரு வெண்பாவிலேயே சொல்லிட்டேன். இந்த சிறப்பா, அதாவது ஒரு வெண்பா எழுத தெரிஞ்சவங்க காலரை தூக்கி விட்டுட்டு போகலாம். ஒரு சாதாரணமா கவிதை எழுதுறதை விட ஒரு காலர் அப்படியே ஒரு கெத்தா போலாம். அந்த மாதிரி கெத்தோட நீங்க 4 பேர் வளம் வந்தீங்க அப்படின்றதுதான் சொல்லலாம். இனிமையும் எங்கேயாவது போனா நாங்களும் எழுதுவோம்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு போகலாம். ரெண்டு உறுத்தல் தான் இருந்தது. இந்த முத்துமலை அவர்கள் அவங்க சொன்னது அதேதான். இது பிறப்பு காசு அந்த உகரம் தான் வரும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அமுதாம்மா அதுக்கு விளக்கமும் சொல்லிட்டாங்க. சரி, அப்புறம் ஒரே ஒரு சின்ன இன்னொரு நெருடல், மோனை விஷயத்துல கொஞ்சம் சரியா வரல. அந்த அகர மோனை, இகரம், உகரம் அந்த மோனை வரிசையில இருந்ததுன்னா சரியா இருக்கும். ஒரு பாடல்கள் புனைகிறப்போ அல்லது பாடுறப்போ அந்த மாதிரியான மோனை அதே மாதிரியான அகர மோனை மாதிரி அ ஆ இ ஔ அப்படின்ற சொல்றது ஓகே. மகிழ்ச்சி. அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் சிறப்பா நான் இதுக்கு பதில் சொல்றேங்க சார். இதுல வந்து சார் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து குரல் வெண்பாதான், 2 அடிதான். இதுவே உங்களுக்கு 4 அடியா இருக்கும்போது கூட பகரோடை வெண்பா அப்படிங்கிறது உண்டு. இந்த வெண்பாவிலேயே தொடைகள்ல எதுகை மோனை சரியில்லாம பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட் பதடி எனல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா எதுகை மோனை பொருந்தி வராது. அந்த மாதிரி பொருந்தி வராத திருக்குறள்களும் இருக்குது நம்ம கிட்ட. அதனால நம்ம வந்து இந்த 2 வரியில சொல்லும் போது பொருளுக்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுகை மோனை அமைவது மிகவும் சிறப்பு. அமையவில்லை என்றாலும் பொருள் சிறப்பு. அதாவது நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, சிறப்பும் அப்படின்னு சொல்லிக்கலாம் கொடுக்கணும். வந்து நீங்க சொல்றது வந்து நினைத்து பார்க்கக்கூடிய ஒன்றுதான். ஆனா எல்லா இடத்துலயும் அது வந்து பொருந்தி வராது. பெரும்பான்மையான இடங்கள்ல பொருந்தி வரும். சில இடங்கள்ல
இந்த எதுகை நன்றி. மோனை நல்ல பொருந்தாமலும் நல்ல வரலாம். சிறப்பான முயற்சி. இந்த சார் இலக்கணம் லெவலுக்கு சரியா வர்றதே பெரிய வந்ததுன்னாவே காரியம். இலக்கணம் சரியா வந்ததுன்னாவே ஓகே. ஓகே ஓகே. இல்ல இவரு இல்ல நான் கிருஷ்ணமூர்த்தி சாருன்னு இல்ல, பலர் வந்து இத சொல்றாங்க எதுகை மோனை வரணும்ட்டு. எனக்கு ஒரே ஒரு இதுதான், நான் இந்த எதுகை மோனைக்காக பல திருக்குறள் படிச்சேன், பல நாலடியார் பாடல்கள் படிச்சேன். எல்லா பாடல்களும் எதுகை மோனை இல்ல. அத நம்ம கவனிக்கணும். அப்போ குறளும் அங்க பாடல்கள் எழுதினவங்க வந்து அந்த எதுகை மோனை வரலனாலும் பரவாயில்ல, இலக்கணம் சரியா இருக்கான்றது எழுதியிருக்காங்கன்றது, அங்க என்ன பொருள் சொல்றோம் அந்த பாடல் இலக்கண முறைப்படி இருக்குதான்றத மட்டும் தான் பாக்குறாங்க. அதையும் இப்போ இந்த நம்ம எதுகை மோனை இருக்குதா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அது வேணும். கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அது பார்க்காத நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நான் என்னோட பார்வை இப்படிதான் இருக்குது. ஏன்னா வெண்பா கத்துக்கணுங்க வந்து இதுவும் வந்தாதான் வெண்பான்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. அது கொஞ்சம் அதெல்லாம் மொத்ததான் பார்த்துதான் நான் இதெல்லாம் இந்த சந்தேகம்லாம் வந்துதான் பார்த்தேன். பாடல்களை பார்த்தேன். அதுல வந்து எல்லா இடத்துலயும் நாம சொல்ற வெதுகை மோனை கிடையாது. பல இதுல சந்தமே இருக்காது. உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எது இதுவா இருக்கும், ஆனா பொருள் பட இருக்கும், நல்லா இருக்கும். இந்த அவ்வளவு வித மாதிரியான யாப்பு மென்பொருள் இந்த ரெண்டையுமே பாக்குறது இல்ல. ஆமா, அப்ப கருத்து சார் பக்ரோடை வெண்பா அப்படின்னு வந்துட்டுதுன்னா உங்களுக்கு வந்து மாறி வருவதற்கு ஒன்றும் பிழை இல்ல. ஆமா, சிறப்பு சிறப்பு, நல்ல முயற்சி. ஆனா இந்த நிகழ்ச்சியிலேயே கத்துக்கிட்டு இதையே ஒரு நிகழ்ச்சியா வந்து செய்யறது அப்படின்ற ஒரே குழு அப்படின்னா இந்த MYM குழுவா தான் இருக்கும். வேற எந்த குழுவிலையும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்காது. அதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுலயே 2 பேர் கருத்து சொல்றப்போ எங்களுக்கும் சொல்லி கொடுங்க, அடுத்த நிகழ்ச்சி எப்ப தொடங்குவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இதுவே இந்த நிகழ்ச்சியின் மிகப்பெரிய வெற்றி. தொடருங்கள், நாங்களும் தொடர்வோம். நன்றி. அதாவது உங்கள் கருத்துக்கு ரொம்ப முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா இப்ப தெரிஞ்சவங்க சொல்லும் போது பல விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி பேசும்போது அந்த தெளிவுன்றது எல்லாருக்குமே கிடைக்குது. இப்ப முத்துமாலை மேடமும் சில சந்தேகங்கள் கேட்டாங்க, நீங்களும் சொன்னீங்க. அதெல்லாம் வந்து நம்ம பேசும்போது ஒரு சுத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பாக்குறதுக்கு அது உதவுதுன்றதுதான் முக்கியம். அந்த ஆழமா போறதுக்கு நீங்க எல்லாம் உதவி செய்றீங்க. உங்களுக்கு முத்துமாலை மேடத்துக்கு நன்றி. நான் கூட சொல்லிடுறேன் சார், நான் கூட நம்ம கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் போதுதான் பதில் வந்து நம்ம சொல்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதை அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தோம்னா தெரியாது. இத பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம எழுதலாம் அப்படிங்கறது ஒண்ணு வந்துரும். ஸ்டீபன் சார் புலவர் அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து நான் உண்மையாவே ஏத்துக்கிட்டேன். ஏன்னா அதை நம்ம படிச்சிருக்கிறதுனால அந்த இது பிழை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்ம மறுபடியும் அதை வந்து தெளிவுபடுத்திக்கிட்ட காரணத்தினால இப்படி எல்லாம் எழுதலாம், ஒன்றும் தவறில்லை, பிழை இல்லை அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல மறுபடியும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கேள்வி கேட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, அங்கங்க இருக்கிற அழுக்கு அப்படியே சுத்தமா தொடச்சிட்டு இன்னும் தெளிவுபடுத்தி காட்டின மாதிரி இருந்தது. ரொம்ப சிறப்புங்க சார். அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்ப வந்து அடுத்தது எழுதும் போது இந்த மாதிரி எதிகை மோனை எல்லாம் எப்படி வருதுன்னு கொஞ்சம் அட்லீஸ்ட் கவனம் வரும் அதுல. தேங்க்யூ சார். நிச்சயமா. நன்றி. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. பின்னோட்டம் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இடையில் உங்கள் கவிதைகளை நீங்க கொடுத்ததும் மிக அழகாக இருந்தது. நம்ம செல்வகுமார் சாரு, நம்ம ரிபாய் பாய் இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல கவிதைகளை கொடுத்தாங்க. இந்த கவிதைகளுக்கும் நம்ம சார் கோபால் ரத்ன சாரு இவர்களோட கவிதைகளும் அழகா இருந்தது. நான் வந்து முக்கியமா ஒரு ஆளுக்கு நன்றி சொல்றேங்க. யாருக்குன்னு தெரியும் உங்களுக்கு? மாலதி. அதுக்கு மிக பெரிய நன்றி. ஓகே, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.